நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான பரிசுத்த நாளிலும் இறை சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इस अच्छे समय में यहाँ इकट्ठा कर परमेश्वर की महिमा करने के लिए जो अनुग्रह किया परमेश्वर धन्यवाद करता हूँ. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாகும். इस महीने का जो है पहली जो रविवार का आराधना है. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக ஸ்தோத்திரிப்போமாக. परमेश्वर के समूह में परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर ने दिए अच्छे जो समय के लिए धन्यवाद. எப்பொழுதும் கர்த்தரடியான கொடுத்த வார்த்தையை இறை சமூகத்திலே தியானிக்க நாம் ஆயத்தப்படுவோமாக. अभी जो दास को परमेश्वर ने वचन दिया है वो परमेश्वर के समूह में से ध्यान करेंगे. யாராவது ஒருவர் कोई एक उठ खड़ा होकर அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் प्रेरित पौलुस தெசலோனியருக்கு எழுதின முதலாவது நிருபம் தெசலோனிக்கு जो लिखा गया जो पहली पत्री 4ஆம் அதிகாரம் 4वां अधिकार 17வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். उसके 17 वचन को कोई उठ के पढ़ सकता है. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். First Thessalonians 4:17. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுது கர்த்தரோடு கூட இருப்போம். ஹalleluya. இங்கே ஒரு பெரும் ஒரு வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पे जो बहुत बड़ा जो एक वाचा कर लिखा गया. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலின் எழுத்துக்களின் மூலமாக தம்முடைய வார்த்தையை இங்கே எழுதுகிறார். परमेश्वर जो है प्रेरित पौल के वचनों के द्वारा जो बात बताते हैं. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக फिर बाद में हम जो जीवित है परमेश्वर की ओर जाके மேகங்கள் மேல் அவரோடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு बादलों में जो है उनके साथ जो है उठा लिए जाएंगे. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. और इस रीति से हम सदा प्रभु के साथ रहेंगे. இது ஒரு பெரும் அதாவது ஒரு நம்பிக்கையை கிறிஸ்தவர்களுக்கு இல்லையென்றால் விசேஷமாக அவருடைய சபைக்கு தேவன் கொடுத்திருக்கும் ஒரு பெரிய ஏதாவது நம்பிக்கையின் வார்த்தையாகும். ये एक बहुत बड़ा जो है आश्वासन का जो है एक वचन दिया गया है. இது கர்த்தர் தம்முடைய சபைக்காக கொடுத்த அவருடைய வாக்காகும். ये परमेश्वर ने कलीसिया के लिए दिया उनका जो वचन है. இது கிறிஸ்துவுடைய வருகையை குறித்த ஒரு பெரும் நம்பிக்கையின் ஏதாவது ஒரு உறுதிப்பாடாகும். ये एक मसीह के जो आगमन के बारे में जो स्पष्ट रूप से बात करता है. இந்த வாக்கியத்திலே நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை நாம் ஏதாவது எடுத்துக்கொள்வோமாக. यहाँ हम जो एक वचन को लेंगे तो எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றதாவது ஒரு தமிழில் நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை நாம் ஏதாவது இங்கே ஏதாவது பார்க்கிறோம். ऐसे उठा लिए जाएंगे करके ये वचन को हम पढ़ते हैं. எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏதாவது படுதல் என்றால் என்ன? ऐसे उठा लिए जाएंगे इसका मतलब क्या है? கர்த்தருடைய சபை ஏதாவது எடுத்துக்கொள்ளப்படும் என்று இங்கே ஏதாவது பவுல் எழுதுகிறார். परमेश्वर का कलीसिया जो उठा लिया जाएगा करके ये क्या है? எடுத்துக்கொள்ளப்படுதல், उठा लिए जाना. இதற்கு ஏதாவது ஆங்கிலத்தில் ஏதாவது ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை ஒன்று ஏதாவது கிறிஸ்துவ மண்டலத்திலே ஏதாவது போதகர்கள் எல்லாரும் அதாவது விசுவாசிக்கும் ஒரு வார்த்தை உண்டு. इसलिए जो इंग्लिश में जो है ऐसे इसके बारे में कुछ शब्द कहा गया है. அதற்கு ஏதாவது ஒரு பொதுவான வார்த்தை என்னவென்றால் அதாவது ராப்சர் என்று சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். रैप्चर करके जो इसे कहा जाता है. இந்த ராப்சர் என்றதா இந்த ஆங்கில வார்த்தை ஏதாவது நேரடி அர்த்தம் என்னவென்றால் रैप्चर करके जो इंग्लिश का जो शब्द इसका मतलब क्या है? பேரானந்தம், बहुत ही जो उत्तम जो आनंद, இல்லையென்றால் ஆனந்த பரவசம், और बहुत ही खुशी और ईर्ष्या. இந்த ராப்சர் என்றதாவது இந்த ஆங்கில வார்த்தை ஏதாவது தமிழ் ஏதாவது மொழிபெயர்ப்பானது இப்படி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேரானந்தம், ஆனந்த பரவசம் என்று. और रैप्चर का जो तमिल जो है ट्रांसलेशन में ऐसा कहा गया है. ஆனால் இந்த ராப்சர் என்ற ஆங்கில ஏதாவது வார்த்தைக்கு ஏதாவது இறையில் ஏதாவது முறையிலே என்ன அர்த்தப்படுத்தப்படுகிறது என்றால், लेकिन रैप्चर का जो है बाइबल थियोलॉजिकल के हिसाब से क्या कहा जाता है? அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல், ऐसे उठा लिए जाना इसको मानते हैं. கிறிஸ்து தம்முடைய சபை ஏதாவது எடுத்துக்கொள்ளும்படியாக இதோ வருகிறார் என்றதாவது ஒரு பெரும் நம்பிக்கை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. मसीह अपने कलीसिया को उठा ले जाने के लिए ऐसे आएंगे करके माना जाता है. முழுவதாவது கிறிஸ்துவ உலகமும் पूरा जो क्रिश्चियन जो मंडली है, கிறிஸ்துவுடைய சபையும் அவருடைய வருகைக்காக நாம் அத காத்திருக்கிறோம். जो मसीह का जो कलीसिया है उसकी जो आगमन के लिए हम तैयार बैठे हैं. இந்த உண்மையை நாம் அதாவது விசுவாசிக்கிறோம், நாம் அதாவது அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறோம். इस बात को विश्वास करते हैं, उनके आगमन का हम जो अपेक्षा करते हैं. இயேசு வருகிறார்.
यीशु मसीह आ रहे हैं, இயேசுதான் வருகிறார் என்ற உண்மை அதாவது தெளிவாக அதாவது வேதம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. यीशु मसीह जो आने वाला है करके जो बाइबल पूरा जो है स्पष्ट रूप पे लिखा गया है. நம்முடைய அதாவது தந்தையாக இருக்கட்டும், நம்முடைய தாயாக இருக்கட்டும், நம்முடைய சகோதரனாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், चाहे हमारे माता पिता भाई बहन हो, தூர தேசத்திற்கு அவர்கள் சென்று விட்டால் अगर दूर देश में अगर चले गए तो அவர்கள் அங்கிருந்து நமக்கு ஏதாவது ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். वे वहां से हमको एक जो संदेश भेजते हैं, நாங்கள் ஏதாவது மறுபடியும் ஏதாவது நாங்கள் இந்தியா தேசத்துக்கு வருவோம், உங்களை ஏதாவது சந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி ஏதாவது ஒரு செய்தி அனுப்பிவிட்டால் हम दोबारा से भारत देश में आएंगे, आपसे मिलेंगे करके நாம் அதாவது ஆனந்த பரவசம் அடைவோம். ஆஹா, என்னுடைய கணவர் வருகிறார், என்னுடைய மனைவி ஏதாவது வருகிறார், என்னுடைய பிள்ளைகள் வருகிறாங்க என்ன ஒரு பெரும் ஆனந்தம் அதாவது நமக்கு உண்டாகும். ऐसे जो है खुशी से जो है ऐसे मेरा पति या पत्नी से आ रहे करके खुशी से उनका इंतजार में रहेंगे. இந்த அர்த்தத்தோடு தான் இயேசு மறுபடியும் வருகிறார் என்ற ஒரு பேரானந்தம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் பொழுது, ये मतलब से भी जो यीशु मसीह जो आने वाला है उसको जो खुशी से जो है அவர் என்றைக்கு வரப்போகிறார், वो कब आने वाला है, அவர் எப்பொழுது வரப்போகிறார், कब आने वाले हैं, நாம் அவரை எப்படி தரிசிக்க முடியும், कैसे उनका दर्शन होगा, என்றதாவது ஒரு பேரானந்தம் பெரும் நம்பிக்கை நம்முடைய இருதயத்திலே நம்முடைய உள்ளான மதிலே அதாவது என்னாலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ऐसा एक बड़ा भरोसा एक बड़ा खुशी करके हमारे मन में हमेशा होता रहेगा. இது நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகும்போது சத்தியம் என்னவென்றால், आज जो है आपको जो देने वाला संदेश जो है, இயேசு வரப்போகிறார், அவரை ஏதாவது நாம் சந்திக்கும்படியாக அவர் நம்மை ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாம். यीशु मसीह आने वाले हैं, उनको मिलने के लिए हम जो उठा लिए जाएंगे. அதில் விசேஷமாக கிறிஸ்து தம்முடைய சபை ஏதாவது எடுத்துக்கொள்ள போகிறார். विशेष करके मसीह जो अपने कलीसिया को उठा ले जाएंगे. Jesus is going to rapture our church. ऐसा मसीह जो है अपने कलीसिया में जो रैप्चर ऐसा होगा. கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். मसीह जो अपने कलीसिया को उठा ले जाएंगे. அவர் முதல் முறையாக குழந்தையாக பிறந்தார். पहली बार जो है एक बालक के जैसा इस धरती पे அவர் பாடுபடும் தாசனாக ஏதாவது பூமிக்கு வந்தார். दुख उठाने वाले दास के तौर पे आया था. அவர் மனிதனாக நம்மத்திலே வாழ்ந்தார், அதாவது அவர் பழகினார். मनुष्य जैसे हमारे बीच में वो जिए रहे. அவர் தேவனுடைய சத்தியத்தை உண்மைகளை போதித்து परमेश्वर के सत्य को सच्चाई को அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, उनके पवित्र जीवन, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை தியாகம் செய்து உயிர்த்தெழுதினதாவது இந்த இது ஒரு அவருடைய முதல் வருகை சம்பவங்களாகும். हमारे लिए अपने जीवन को दिया, ये एक पहली जो एक घटना है. ஆனால் மறுபடியும் அவர் வரப்போகிறார் என்பது दोबारा जो आने वाले करके அது வேதாகமத்திலே சிலருடைய நம்பிக்கை என்னவென்றால், शास्त्र में कुछ लोगों का भरोसा क्या है, அதாவது கிறிஸ்து மறுபடியும் வருவது அதாவது ஒரு முறைதான், मसीह दोबारा आने वाले वो एक ही बार होगा. ஆனால் இந்த இப்பொழுது நாம் தியானிக்கும் இந்த வசனமானது, लेकिन अब जो ध्यान करना है ये वचन है, இது கிறிஸ்து தம்முடைய சபைக்காக அவர் ரகசியமாக வரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை இங்கே தெரிவிக்கிறது. ऐसे मसीह अपने कलीसिया के लिए रहस्य तौर पे आएंगे करके ऐसा बताया गया. கிறிஸ்து தம்முடைய சபைக்காக மாத்திரம் வரப்போகிறார். मसीह जो अपने कलीसिया के लिए ही केवल आने वाला है. உலகம் எங்கிலும் உள்ள ஜனங்கள் இயேசுவை நேரடியாக தரிசிக்கும் இந்த சம்பவம் அல்ல. संसार भर के सभी लोग दर्शन करने का ये संभावना नहीं है. உலகத்தில் உள்ளதாவது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கட்டும், संसार के जो उद्धार पाए उद्धार नहीं पाए, அவர்கள் இயேசுவுடைய வருகை நேரடியாக பார்க்க போகிறார்கள். लोग यीशु मसीह का जो आगमन हो रूबरू ஆனால் देखेंगे. அந்த சம்பவம் இந்த வசனத்தின் தேவன் தம்முடைய சபைக்காக கொடுத்திருக்கும் இந்த நம்பிக்கை அது அல்ல. वो घटना जो है, लेकिन यहाँ पे जो बोला गया इसके बारे में नहीं है. இந்த வருகையானது ये आगमन जो है அது அவருடைய ரகசிய வருகையாகும். उनका जो रहस्य आगमन है, கிறிஸ்து தம்முடைய சபைக்காக வரப்போகிறார். मसीह जो अपने कलीसिया के लिए கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வரப்போகிறார் என்பதாம். मसीह अपने कलीसिया को उठा ले जाने के लिए आने वाला है. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पवित्र नाम को धन्यवाद. இதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். इसे जो हम देख रहे हैं, ஆகாயத்தில் ஒரு சந்திப்பு ஒன்று நிகழ போகிறது. ऐसे आकाश में जो है एक मिलाप होने वाला है. நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. அவர் நேரடியாக ஒலிவ மலையிலே இறங்குவார் என்று சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தார். सगरिया भविष्यवक्ता ने जो ओलिव जो पहाड़ है उस पे आने वाले அது அவருடைய இரண்டாவது வருகையினது ஒரு வெளிப்படையான அவருடைய நிகழ்ச்சியாகும். उनका जो दूसरा आगमन के बारे में रूबरू जो है वो बात है. அது சகரியா 14ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்கலாம். இது தீர்க்க தரிசனத்தினுடைய தேவனதாவது ஒலிவு மலையில வந்து இறங்குவார் என்று சொல்லி சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். जैसे सगरिया जो भविष्यवाणी किया था कि जो ओलिव जो पहाड़ है उस पे आएंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே, रेवलेशंस 21:4 में ऐसा लिखा है. வெளிப்படுத்தின
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा। மனிதனுடைய பாவத்திற்காக பரிகாரம் செய்து அதாவது பாடுபட்டு மரித்து உயிர் தெழும்பினதாவது இயேசுவானவர் मनुष्य के पापों के लिए जो परिहार करके यीशु मसीह ने जो है उन्होंने किया। அவர் மறுபடியும் அதாவது பரலோகத்திலிருந்து மறுபடியும் அதாவது நம்மை சந்திக்க வருகிறார் என்னும் பெரும் நம்பிக்கை தேவன் தம்முடையதாவது சபைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். दोबारा जो स्वर्ग से हमको मिलने के लिए आएंगे, परमेश्वर ने जो हमको वचन दिया है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा। அவருடைய வருகையின் அதாவது காரியம் அதாவது சிலதாவது காரியங்கள் நமக்கு இன்னும் அதாவது நாம் அதாவது தெரிந்து கொள்ள முடியாத சிலதாவது பகுதிகள் இருக்கத்தான் செய்கிறது. उनका जो आगमन का जो कार्य कुछ चीजें हमें जो है स्पष्ट रूप पता नहीं। ஆனால் அதாவது கிறிஸ்துவதாவது சபையதாவது கிறிஸ்துவ விசுவாசிகள் அதாவது நம்பும் அதாவது இந்த ராப்சர் அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றதாவது இந்த சம்பவம் கர்த்தர் தம்முடைய சபைக்காக கொடுத்த ஒரு பெரும் உண்மையாகும். लेकिन मसीह का कलीसिया, मसीह के लोगों का जो विश्वास है, जो रैप्चर जो है, ये कलीसिया के लिए दिया गया है। இதை அதாவது குறித்ததாவது பவுல் அதாவது கொஞ்சம் அதாவது எழுதி இருக்கிறார். इसके विषय में पौलुस जो ने कुछ बातें लिखी है। இதை நீங்கள் அதாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 இருந்து 54வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். पहले कोरिन्थियों தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता पर धन्यवाद। எங்கேயாவது ஒரு நொடி பொழுதில் एक क्षण भर में, நிமிஷத்திலே एक क्षण भर நாம் में எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி அதாவது இங்கேயாவது பவுல் எழுதுகிறார். हम सब ऐसे ट्रांसफॉर्मेशन हो जाएं करके ऐसे लिखा है। அப்ப பவுலுடையதாவது காலத்தில் பவுல் அதாவது எந்த சபையாருக்கு எழுதுகிறாரோ அதாவது அந்த சபையை அதாவது பார்த்து அதாவது அவர் எழுதுகிறார். लेकिन पौल जो उस समय के जो काल में किस कलीसिया के लिखते हैं, वो उस समय का நாம் அதாவது நித்திரை அடைவது இல்லை. हम जो है ऐसे ऐसे सो नहीं जाएंगे। பவுலும் போயிட்டார். पौलुस भी चले गए। எந்த சபைக்கு அவர் எழுதினாரோ அந்த சபையும் போயிட்டு किस कलीसिया के लिखा था, वो कलीसिया भी चला गया। 2000 ஆண்டுகள் ஆயிட்டு 2000 साल हो गए। இப்பொழுது நாம் சபையாக நாம் இருக்கிறோம். लेकिन हम जो कलीसिया है, அந்த வாக்குத்தத்தம் அதாவது கிறிஸ்துவுடைய வருகை நாளிலே எந்த சபை ஏதாவது இருக்கிறதோ அதை குறித்து இந்த ஏதாவது தேவனுடைய வார்த்தை ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறது. वो जो वचन जो है कौन सा कलीसिया के लिए, उसके बारे में लिखा है। எக்காலத்திலும் உள்ளதா சபை ஏதாவது இதை நம்பத்தக்கதானதாவது ஒரு உறுதிப்பாடு நமக்கு இருக்கிறது. ऐसे हर जो समय के अनुसार जो विश्वास होने वाला कलीसिया है। ஒருவேளை இயேசுவுடையதாவது வருகை ஏதாவது பிந்துமானால், हो सकता है अगर यीशु मसीह का आगमन இந்த சந்ததி ये आपकी जनरेशन है, இவன் நாமும் हम भी जो है இந்த பூமியை விட்டு ஒருவேளை ஏதாவது நாம் ஏதாவது கடந்து சென்று விடலாம். इस धरती को छोड़ के हम भी चले जा सकते हैं। ஆனால் இயேசுவின் வருகையின் காலத்திலே எந்த சபை இருக்கிறதோ, यीशु मसीह के आगमन के समय कौन सा कलीसिया எந்த होगा, உண்மையான கர்த்தருடைய இயேசுவின் சபை இருக்கிறதோ, जहाँ जो सच्चाई से यीशु मसीह का जो कलीसिया होगा, அந்த சபைக்காக இயேசு வருகிறார் वो कलीसिया के लिए यीशु मसीह आएंगे। என்பதை அதாவது இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ऐसा ही वचन जो हमें जो स्पष्ट रूप में बोलता है, நாம் அதாவது நித்திரை அடைவது இல்லை, हम जो ऐसे नहीं सोएंगे, நாம் அதாவது சாவது இல்லை, हम ऐसे मृत्यु நாம் नहीं அதாவது पाएंगे। ஒரு அதாவது நிமிஷத்திலே ஒரு நொடி பொழுதிலே हम जो एक क्षण भर में நாம் அதாவது மறுரூபம் அதாவது ஆவோம் என்று சொல்லி அதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை அதாவது கொரிந்திய சபையாருக்கு பவுல் அதாவது கொடுத்தார். ऐसे रूपांतर हो गए करके जो है भरोसे का जो वचन जो है पौलुस ने அந்த கொரிந்திய சபையார் அதை அதாவது முழுமையாக நம்பினார்கள். कोरिन्थियों कलीसिया के लोग ने परिपूर्ण से विश्वास किया। அப்ப இயேசு அதாவது அந்த காலத்திலே ஏன் வரல? तो यीशु मसीह उस समय में क्यों नहीं आया? அது ஒரு பெரிய கேள்வி. ये एक बड़ा सवाल है। 2000 ஆண்டுகள் கழித்து நாம் அதாவது இதே வசனத்தை நாம் தியானிக்கிறோம். 2000 साल बाद भी हम भी इसी वचन को ध्यान कर रहे हैं। ஒருவேளை அதாவது அந்த அதாவது சபையை போல அதாவது நாமும் அதாவது இந்த சந்ததியும் அதாவது ஒருவேளை அதாவது கடந்து சென்று விட்டால், हो सकता है उस जमाने कलीसिया से हम भी अगर चले गए तो அந்த வசனம் உண்மை, அது என்னாலும் அதாவது உறுதியாக அதாவது அது நிற்கத்தான் செய்கிறது. वो वचन जो है सत्य, वो हमेशा ஆனால் இயேசுவின் வருகையின் காலத்திலே தான் இருக்கும் சபையை குறித்து அதாவது இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாம். यीशु मसीह के आगमन के समय जो कलीसिया के बारे में लिखा गया, இந்த வாக்குத்தத்தம் நமக்குரியது, அது நம்முடையது என்று சொல்லி நம்ம உரிமையோடு நம்ம சொல்ல முடியும். ये वचन जो है हमारे लिए करके हम जो निश्चित रूप पे कह सकते हैं। நிகழ்காலத்தின் அதாவது இந்த வாக்குத்தத்தம் நிகழ்காலத்துக்குரியதாகும். ये वर्तमान समय के लिए जो होने वाला बात है। ஆகாயத்தில் அதாவது ஒரு சந்திப்பு ஒன்றுதான் நடக்க போகிறது. ये जो है बीच आकाश में जो है एक मेल मिलाप होने वाला है। 1 தெசலோனிக்கர் 4:17 पहली தெசலோनिकர் 4:17 को पढ़ेंगे।
தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. परमेश्वर की पवित्र नाम நாம் இந்த தினத்தில் தியானிக்கும் இருக்கும் இந்த செய்தி என்னவென்றால் கர்த்தர் நம்மை எடுத்துக் கொள்ளும்படியாக வருகிறார். आज के दिन ध्यान करने वाले वचन क्या है? परमेश्वर हमें जो उठा ले जाएंगे. தேவன் நம்மை எடுத்துக் கொள்வாரா? परमेश्वर हमें उठा ले जाएंगे. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு உத்தம உண்மையான விசுவாசிகள் मसीह में जो भी उत्तम विश्वासी है அவரை பார்க்கும்படியாக இல்லையென்றால் அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். उसे देखने के लिए जो है सब तैयारी हो रहा है. 1 தெசலோனிக்கர் 4:16 पहली दस्तूर 4:16 में தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम की महिमा. எங்கேதாவது இயேசுவின் வருகையின் பொழுது ஒரு தெய்வீக சம்பவங்கள் நடைபெறுகிறது. यीशु मसीह के आगमन में ईश्वरीय संभावना घटना எங்கேதாவது 16வது வாக்கியத்திலே या 16 वचन में கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காலத்தோடும் தேவதாது எக்காலத்தோடும் சத்தத்தோடும் வருவார் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். क्योंकि प्रभु आप ही स्वर्ग से उतरेगा और ललकार और प्रचार दूत शब्द सुनाई देगा. இந்த வருகை இயேசுவின் வருகையானது மிகதாது ரகசியமாகும். यीशु मसीह का जो रहस्य जो आगमन है वो रहस्य है. அவருடைய சபைக்கு மாத்திரம் தான் இதை தெரியும். ये उनके कलीसिया को सिर्फ पता है. இது மற்றவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இந்த வசன அடிப்படையிலே நாம் இதை ஆராயும் பொழுது நமக்கு தெரிகிறது. ये दूसरों को जानने का कोई गुंजाइश नहीं क्योंकि सिर्फ कलीसिया को पता होगा. ஏனென்றால் இந்த வசனத்தை எதிர்த்து இதற்கு விரோதமாக போதிக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். क्योंकि इस वचन के विरोधी भी है. ஆனால் இது தம்முடைய சபைக்காக கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தையாகும். लेकिन ये जो अपने कलीसिया को दिया गया जो भरोसे का जो वचन है இந்த அவருடைய வருகை ரகசியமாக இருக்கும், உடனடியாக இருக்கும். उनका आगमन जो है रहस्य होगा और वो तुरंत होगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की धन्यवाद. அவருடைய இரண்டாவது வருகையின் வெளிப்பாடு उनका जो दूसरा आगमन का जो அவர் நேரடியாக உலகத்தை தம்மை வெளிப்படுத்த காண்பிக்க இருக்கும் அந்த நிகழ்ச்சி वो संसार को खुद को बताने का जो घटना जो है அது உலகத்தில் உள்ளதாத அனைவரும் அதை பார்ப்பார்கள். संसार के हर लोग देखेंगे. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே प्रकाशित वाक्य 1:7 தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की धन्यवाद. இயேசுவின் வருகையினதாது இரண்டாவது வருகையினதாது வருகையினதாது இது வெளிப்படையான அவருடையதாது நிகழ்ச்சியிலே यीशु मसीह दूसरे आगमन में ये घटना होने वाला है. அவரை உலகம் அனைத்திலும் உள்ள எல்லாரும் அவரை பார்ப்பார்கள் என்று இங்கே யோவான் எழுதுகிறார். संसार के सभी लोग जो उनको देखेंगे. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 29 30 मत्ती தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर का धन्यवाद हो. அப்போதாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் அவருடைய வருகை என்னதாவது இரண்டாவது வருகை என்னதாவது அவருடைய வருகையிலே हम जानने वाली बात है उनका दूसरा आगमन में அதில் ரெண்டு பகுதி இருக்கிறது. दो भाग है. ஒன்று அவருடைய ரகசிய வருகை, पहला भाग उनका रहस्य आगमन. இன்னொன்று அவருடைய இரண்டாவது பகுதியில் அவருடைய வெளிப்படையான அவருடைய வருகை. और दूसरा भाग जो है सबके सामने நாம் இப்பொழுது நாம் தியானிக்கும் இந்த பகுதி இது ரகசியமானது என்று பவுல் எழுதுகிறார். जो ध्यान करने वाला भाग है वो रहस्य जो आगमन है उसके बारे में. அதில் விசேஷமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது உண்மை என்னவென்றால் நாம் மரிப்பது இல்லை என்று ஒரு ஸ்பெஷல் ஒரு நம்பிக்கை சபையாருக்கு ஊற்றுகிறார். एक जानने वाली बात है हम जो है मृत्यु नहीं पाएंगे. இது உலகத்தை உள்ளது எல்லாரையும் குறித்து அவர் சொல்லவில்லை. ये संसार के सभी लोग के बारे में नहीं बोला गया. It's especially for his church. ये विशेष करके कलीसिया के लिए அவருடைய சபையின் விசேஷித்ததாது ஒரு பண்பை இங்கே வெளிப்படுத்துகிறார். ये कलीसिया के जो विशेष गुण के बारे में बताता है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. சபையாக இருக்கிறதா ஜனங்கள் யார் என்றால் तो कलीसिया करके बोलते हैं कौन? மரித்த பரிசுத்தவான்கள், जो मृत्यु पाए गए पवित्र लोग. அவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். वे लोग फिर से जी उठेंगे. அவர்களாவது மகிமையின் உடலை அவர்களாவது அணிந்து கொள்வார்கள். वो महिमा के जो शरीर को धारण करेंगे. உயிரோடு இருக்கிறதா அவருடைய சபை, जो जीवित उनकी कलीसिया அது மறுரூபமாகும் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். वो जो है रूपांतर होगा करके ऐसे लिखता है. இந்த இரண்டு காரியம் அவருடைய வருகையினதாது இந்த ரகசியமுடைய வருகையின் பொழுது இந்த இரண்டு நடைபெறுகிறது. उनके जो है आगमन में ये दो बात होगा. அதில் ஒன்று पहली बात जो है கடந்து சென்ற பக்தர்கள்,
जो हमारे पहले के जो எல்லா கிறிஸ்தவ பக்தர்கள், सही எல்லா தேவனுடையதான பக்தர்கள், सही मसीह के भक्त மரித்தவர்கள் जो मृत्यु அவர்கள் உயிர் தெழுப்பப்படுவார்கள். वे जी उठेंगे, அவருடைய உடல்கள், அவருடைய ஆன்மா, அவருடைய ஆவி எல்லாம் அதாவது மாறுதல் அடையும். उनका जो शरीर और आत्मा सब बदल जाएगा. இரண்டாவது, दूसरी உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாவோம் என்று சொல்லி தான் பவுல் எழுதுகிறார். जीवित हम है, हम भी जो रूपांतर होंगे. இந்த இரண்டும் நடந்தால்தான் ये दोनों होगा तो தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க தகுதியாக இருக்கும் என்று சொல்லி தான் அவர் தெரிவிக்கிறார். परमेश्वर के राज्य में जो प्रवेश करने के लिए हम योग्य हैं. ஏனென்றால் அவர் சொல்லுகிறதான அந்த காரியத்தினது உண்மை என்னவென்றால், क्योंकि जो बोल रहे हो उस बात सच्चाई क्या है? மாம்சமும் இரத்தமும் அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அதாவது பிரவேசிப்பது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். मांस और लहू जो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेगा. அப்ப பூமியில் வாழுகிறதான நம்முடையதான இந்த வாழ்க்கையினதான இந்த உடல், लेकिन जो धरती पे जी रहे हमारे शरीर, இந்த மாம்சம் அதாவது இந்த இரத்தம், ये जो मांस ये लहू, இதோடு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பரலோகத்திற்குள் அதாவது பிரவேசிக்க முடியாது, செல்ல முடியாது. इसके साथ तो हम जो स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर सकते. நாம் அதாவது மகிமை அடைய வேண்டும், हम जो है महिमा पाना है, நாம் மறுரூபமாக வேண்டும், हम रूपांतर होना है. என்று தான் பவுல் தெரிவிக்கிறார். ऐसे पौलुस இது कहते ஒரு हैं. பெரிய உண்மையாகும். एक बड़ा सत्य है. ஆதலால் தான் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நம்முடைய சரீரம் அதாவது மறுரூபம் அடைய வேண்டும். इसलिए परमेश्वर हमारे शरीर रूपांतर होना है. அப்படி இல்லை என்றால் அது உயிர் தெழுப்பப்பட வேண்டும். अगर ऐसा नहीं तो जी उठना है. உயிர் தெழுப்பப்பட்டு மறுரூபம் அதாவது ஆகும், அதாவது ஒரு பெரிய ஒரு நிலை. और जी उठा के और जो रूपांतर होना है वो தேவனுடைய एक अलग நாமத்திற்கு स्थिति है. ஸ்தோத்திரம் உண்டாதாக. परमेश्वर के नाम को धन्यवाद. கிறிஸ்து தம்முடைய சபையை சந்திக்க வருகிறார், நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். मसीह अपने कलीसिया को मिलने के लिए आएंगे, हम सब उसके साथ उठा लिए जाएंगे. 16வது 17வது வாக்கியத்திலே நாம் அதாவது பார்க்கிற உண்மை என்னவென்றால், 16 और 17 में जो बात देखते हैं, அதற்கு ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை வேதாகமத்தில் உள்ள வார்த்தை ஹர்பாசோ என்ற கிரேக் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ऐसे ग्रीक वर्ड है हरफासो करके, ऐसे इसे इस्तेमाल किया जाता है. இந்த கிரேக் வார்த்தை லத்தீனில் மொழிபெயர்க்கப்பட்டு, ये जो ग्रीक वर्ड है लैटिन में ट्रांसलेशन करके, லத்தீனில் இருந்து ராப்சர் என்ற ஆங்கில வார்த்தை வந்திருக்கிறது தான் ராப்சர். लैटिन से जो है रैप्चर में जो ट्रांसलेट होके इंग्लिश में இதைத்தான் கிறிஸ்துவ மண்டலத்தில் கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது குறித்ததாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அது போதிக்கப்பட்டு விசுவாசிக்கப்பட்டு வருகிறது. यही मसीह मंडली में ये जो शब्द है जो बताया जा रहा है, प्रचार किया जाता है, विश्वास किया जाता है. நம்மை எடுத்துக்கொள்ளதா வருகிறார். परमेश्वर हमें उठा ले जाने के लिए. எதற்காக திருச்சபை இயேசு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்? किस लिए जो है जो कलीसिया उठा ले जाना है? கிறிஸ்து தம்முடைய சபை எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? मसीह अपने कलीसिया को क्यों उठा ले? தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதை நாம் நேரடியாக நாம் இப்பொழுது தியானிப்போமாக. उसे हम जो है अब ध्यान करेंगे. ஒன்று, पहली बात, கடவுளின் கோபாய்களிலிருந்து நாம் விடுதலை அடைய நம் பாதுகாக்கப்பட கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर के क्रोध से हम बचे जाने के लिए जो मसीह हमें उठा ले जाना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொண்ட பிறகு मसीह अपने कलीसिया को उठा ले जाने के बाद இந்த பூமியானது இருள் அடையும். ये धरती जो है ये अंधकार में அந்த जाएगा. காலம் தான் கொடிய காலம் என்று சொல்லி வேதம் அனைத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. वो काल जो है बहुत ही एक बुरा काल होगा. நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, कलीसिया जो उठा ले जाने के बाद, எல்லா உண்மையான பக்தர்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, सच्चे भक्त उठा ले जाने के बाद இந்த உலகம் இருளடையும், அது இருளாக மாறிவிடும். ये संसार जो है अंधकार में डूबेगा, अंधकार में बदल जाएगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அது தீங்கின் நாள். उसके विषय में जो है जो बुराई का समय का, தேவன் பழி வாங்கும் நாள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். परमेश्वर का पलटा लेने का काल हुआ करके ஏசாயா 34:8, एसाया 33:8, தேவன் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 63ஆம் அதிகாரம் 1-6, 63:1-8. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. நீதியை சரி கேட்டும் நாள் வந்தது என்று சொல்லி இங்கே தீர்க்கன் சொல்கிறார். धार्मिकता को जो है ठीक करने के लिए जो आने का एक समय होगा. கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொண்டது பின்பு, मसीह अपने कलीसिया को उठा ले जाने के बाद தேவன் தம்முடைய பழி வாங்குதலை இந்த பூமியிலே நடப்பிக்க போகிறார். परमेश्वर जो है अपने जो पलटा लेने वाला कार्य धरती पे करेगा. நீதியை
நீதியை சரி கட்டுவது நாள் என்று சொல்லி தீர்க்கர்கள் சொல்லுகிறார். धार्मिकता को जो ठीक करने का जो कार्य होगा, இது யாக்கோபின் அது இக்கட்டு காலம் என்று அது பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. याकूब के लिए जो बहुत ही जो मुश्किल का समय है. எரேமியா 30ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே, यिर्मयाह 37 में, எரேமியா 37, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. யாக்கோபுக்கு இக்கட்டானதாத ஒருதாத காலமாகும். वो याकूब के लिए एक संकट का समय होगा. இஸ்ரவேலருக்கு அது பெரும் ஆபத்தானதாத ஒரு காலமாகும். इजरायलियों के लिए भी बहुत ही एक बुरा दिन होगा. அந்த சமயத்திலே கர்த்தருடைய சபை பூமியிலே இராது என்று இங்கே வேதம் நமக்கு காண்பிக்கிறது. उससे परमेश्वर का कलीसिया धरती पे नहीं रहेगा करके बताया जाता है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. परमेश्वर के नाम को धन्यवाद. எங்கேயாவது தேவனுடைய கிருபையாவது இழந்ததாத ஒரு சமுதாயத்தை நாம காணலாம். यहाँ जो अनुग्रह जो खोया गया एक समुदाय देखेंगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. परमेश्वर के नाम की महिमा. அக்கிரமத்தினதாது அநீதிகளதாது பெருகி இருக்கும். धर्म और अन्याय जो है बढ़ जाएगा. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27 दानियेल 9:27 9:27 அவன் ஒருவனுக்கும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அறுவருக்கான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரமட்டும் சொரியும் என்றார். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. பாழாக்குமதாவது ஒரு அருவருப்பு ஏதாவது அந்த நாட்டில் ஏதாவது அது பெரிதாக ஏதாவது வெளிப்படும். ऐसे जो है कि बहुत ही बुरा चीज जो है प्रकट होगा. இப்ப இந்த பாழாக்கும் அருவருப்பு ஏதாவது என்றதாவது இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ऐसे नष्ट होने जैसे एक बहुत ही बुरा बात करके मतलब असर होगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. 70வது வாரத்தின் ஏதாவது ஆரம்பமாகும். ऐसे जो इस काल का जो आरंभ होगा. தானியேல் ஏதாவது 70 வாரத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். दानियेल जो है 70 हफ्तों के बारे में कुछ भविष्यवाणी करता है. 69வது வாரம் முடிந்துட்டு 69 जो सप्ताह खत्म हो गया. இப்பொழுது 70வது வாரம் என்றைக்கு ஆரம்பிக்கும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களாகிய நாம் எதிர்பார்க்கிறோம். ऐसे 70वां जो सप्ताह कब शुरू हो करके दानियेल से लेते हैं. இந்த 70வது வாரம் ஒரு 7 ஆண்டுகள் செல்கிறதாவது ஒரு பகுதியாகும். 70वां सप्ताह जो है 7 साल ऐसे इसको बताते हैं. அந்த 70வது வாரம் ஆரம்பிக்கும் கிறிஸ்துவுடைய சபை இங்கே இருக்காது. ऐसे 70वां जो सप्ताह जो शुरू होते समय मसीह का कलीसिया नहीं होगा. தானியேல் 9:24 இருந்து 27 வாசிக்கலாம். दानियेल 9:24 to 29 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இந்த 70வது வாரம் எப்பொழுது படுகிறது எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி நமக்கு தெரியல. 70वां सप्ताह कब शुरू हो करके हमें पता नहीं. ஆனால் கிறிஸ்துவுடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 70வது வாரம் அது ஆரம்பிக்கும். लेकिन मसीह का कलीसिया उठा लिए जाने के बाद ये 70वां सप्ताह शुरू होगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की நாம் महिमा. முதலாவது நாம் பார்க்கிறது உண்மை என்னவென்றால், हम जो पहली जो सत्य बात क्या देखते हैं, கடவுளின் கோபாக்கினைக்கு கர்த்தருடைய சபை தப்பி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के जो क्रोध से जो है कलीसिया बच जाएगा. தேவ பக்தர்களை, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை தொழுது கொள்கிறவர்கள், परमेश्वर के भक्तों, परमेश्वर जो आराधना करने वाले जो भक्तों को, அவர்களின் மேல் தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய தண்டனை பெரும் தீங்கு அவர்களுக்கு உண்டாயிருக்காது என்று வேதம் நமக்கு பல திருஷ்டாந்தங்களினாலே நமக்கு உறுதியாக சொல்லுகிறது. उनके ऊपर परमेश्वर का क्रोध, परमेश्वर का दंड जो है उन पर नहीं होगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को இது धन्यवाद. கர்த்தருடைய நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ये परमेश्वर का दिन करके कहते हैं. யோவேல் 2ஆம் அதிகாரம் 31வது வாக்கியத்திலே, जोएल 2:31 யோவேல் 2 பெரிதும் பயங்கரமான நாள்
சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को இது धन्यवाद। யுகத்தினது முடிவாகும். ये जो है काल का अंत होगा। மத்தேயு 13 40 49. मैथ्यू 13 40 41। மத்தேயு 13 சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழிவும் பற்படிப்பும் உண்டாகும். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्य हो। தேவனுடைய கோபாக்கினதாவது அதிகமாக அந்த காலங்களிலே உண்டாயிருக்கும். परमेश्वर का क्रोध अधिक उस काल में होगा। அங்கே தேவனுடைய நீதி தான் செய்யப்படும். वहाँ परमेश्वर के धार्मिकता होगा। உலகத்தில் உண்டாயிருக்கும் எல்லா அநீதிக்கு தான் ஒரு முடிவு தான் உண்டாகும். संसार में होने वाले सभी अन्याय अधर्म का अंत होगा। நாம் எதிர்பார்க்கும் நீதி தான் அந்த தினத்திலே நமக்காக தேவன் தான் வைத்திருப்பார். हम जो अपेक्षा करते हैं धार्मिकता परमेश्वर हमारे लिए रखा होगा। உபத்திரவ காலம் என்று சொல்லி இதை தான் சொல்லுகிறார்கள். संकट का जो काल होगा करके ऐसे बोलते हैं। இப்பொழுதும் உபத்திரவ காலம் தான். अभी जो है वो संकट का काल है। வேததாவது இறையியல் வேததாவது அனுமானங்கள் வேததாவது அறிவிப்புகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளும் உண்மை என்னவென்றால், लेकिन जो बाइबल थियोलॉजी के हिसाब से हम जानने वाली बात क्या है, இதுதாவது உபத்திரவ காலம். ये जो है संकट का समय है। உபத்திரவம் மிகுதியாக இருக்கும். जो संकट जो है बहुत होगा। அது மிகுதியாக இருக்கும் என்றால் அதாவது தேவ ஜனங்கள் இஸ்ரவேலர் இல்லை என்றால் தேவனால் முன்குறிக்கப்பட்டதாவது மீதியாய் இருக்கும் ஜனங்கள் மேல் ஏதாவது இப்படிப்பட்ட சங்கடமான காலங்கள் இருக்கும். संकट मतलब इजराइल के लोगों पे या परमेश्वर के लोगों पे ऐसे तकलीफें बहुत होगी। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. परमेश्वर के नाम को धन्यवाद। தானியேல் தீர்க்கதரிசி தான் இந்த காலத்தை குறித்து இப்படி சொல்லுகிறார். दानियेल जो भविष्यवक्ता है उस काल के அதை विषय நாம் कहते हैं। ஏற்கனவே வாசித்து விட்டோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்திலே. दानियेल 9:24 में தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद। அவரதாவது நீதி செய்யுவதாவது ஒரு நாளாகும். धार्मिकता करने का एक समय होगा। அக்கிரமம் அநீதிகள் ஏதாவது உண்டாயிருக்கிற இந்த உலகத்திற்கு நீதி செய்யுவதாவது ஒரு நாள். अधर्म अन्याय होने वाले संसार में तो धार्मिकता का एक समय है। தேவனது அக்கிரமத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வரும் காலம். परमेश्वर जो अधर्म का जो एक अंत का समय लाएगा। அந்த காலத்தில் தான் उस काल में 7 முத்திரைகள், जो 7 जो है सील, 7 எக்காலங்கள், और 7 जो है नरसिंगा, 7 நியாய தீர்ப்பின் கலசங்கள், और 7 जो है न्याय होने का जो பூமியை தேவதான் நியாயம் விசாரிக்கும்படியாக அதை தண்டிக்கும்படியாக धरती पर न्याय होने के लिए दंड देने के लिए இஸ்ரவேலர் மனம் திரும்பி மறுபடியும் தேவனை தேடும்படியானதாவது ஒரு காலமாக தேவன் அதை அமைத்திருக்கிறார். इजराइल मन फिराने के लिए और दोबारा परमेश्वर ढूंढने के लिए वो समय दिया। இதைதாவது வெளிப்படுத்த விசேஷம் 6 9ஆம் அதிகாரம் வரைக்கும் 16வது வாக்கியத்தையும் நீங்கள் 16வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கலாம். ये इसे रेवलेशंस में ऐसे लिखा गया है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. परमेश्वर के नाम को धन्यवाद। இயேசு தம்முடைய சபையிடம் இப்படி சொல்லுகிறார். यीशु प्रभु अपने कलीसिया में से कहते हैं, இப்படி ஆபத்துகள் இப்படி தீங்குகள் நடைபெற போகிறது. ऐसे जो है ऐसे दुर्घटना ऐसे घटना होने वाला है। நீங்கள் ஆயத்தமாகுங்கள், ऐसे तुम लोग तैयार रहो, நீங்கள் ஆயத்தமடையுங்கள் तैयार रहो என்று சொல்லி தேவன் நம்மோடு சொல்லுகிறார். ऐसे जो परमेश्वर हमसे कहते हैं। ஏனென்றால் காலத்தில் பெரும் பஞ்சம், क्योंकि उस काल में बहुत ही भूकंप, பெரும் யுத்தங்கள், ऐसे बहुत से युद्ध, பெரும் பால்கடிப்பு, ऐसे बहुत सारे जो है गड़बड़ी होगा, பலதாவது நெருப்பு, பலதாவது தீங்குகள், நம்ம அறியக்கூடாத அக்கிரமங்கள் நிரம்பி இருக்கும் ஒரு காலமாக. कई प्रकार के बुराई हम सोच भी नहीं सके वैसा जो बुराई होगा। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम को धन्यवाद। தேவன் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்வார் என்று பவுல் சொல்லுகிறார். परमेश्वर अपने कलीसिया को उठा ले जाएंगे ऐसे पौल कहते हैं। கிறிஸ்து தம்முடைய சபையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். मसीह जो अपने कलीसिया के विषय में एक उद्देश्य रखते हैं। ஆண்டவர் தம்முடைய சபையை இந்த உபத்திரவ காலத்திற்குள்ளாக வைப்பதற்கு ஆண்டுடைய திட்டம் விருப்பம் இல்லை. ऐसे परमेश्वर इस उपद्रव के इस काल में यहाँ पर रखने का परमेश्वर को इच्छा नहीं है। தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். परमेश्वर अपने लोगों को जो है बचाने के लिए, அதனால் தான் இப்படிப்பட்ட தீங்கு நாளுக்கு முன்பாகவே கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்வார் என்று பவுல் இங்கே தெரிவிக்கிறார். इसलिए ऐसे बुराई का समय शुरू होने से पहले जो कलीसिया उठा लिया जाएगा। நாம் நித்திரை அடைவது இல்லை, நாம் சாவது இல்லை. हम जो है ना सोएंगे ना मरेंगे। ஒரு இமை பொழுதிலே, एक क्षण भर में, ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லோரும் மறுரூபமாவோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். एक क्षण भर में हम जो रूपांतर हो जाएंगे। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम को जो இங்கே धन्यवाद। பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே தெளிவாக அவர் சொல்லுகிறார். पहले தெசலோனிக்கர் 5:9 में தேவன் நம்மை கோபாக்கினை கண்டு தான் நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படையவே நியமித்தார் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். क्योंकि परमेश्वर ने हमें क्रोध के लिए परंतु
इसलिए ठहराया। இது ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாகும். ये एक भरोसे का और खुशी का தேவன் நம்மை संदेश है। ஏதாவது அழிவுக்கு இல்லைனால் தீங்கில் சிக்கும்படியாக தேவன் நம்மை நியமிக்கவில்லை, நம்மை தள்ளிவிட மாட்டார் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்கிறார். परमेश्वर हमें से बुराई में से फंसने के लिए ऐसे नहीं करेगा, ஏனென்றால் நாம் ஏற்கனவே பல துன்பங்களிலும், क्योंकि पहले से हम बहुत सारी तकलीफों में, பல பாடுகளிலும், कई तरह के संघर्षों में, அந்த உலகத்தில் ஏதாவது உண்டாயிருக்கும் பல தீங்குகள், ஏதாவது வியாதிகள், பல கொடுமைகளிலும் इस संसार में होने वाले कई तरह की बीमारी और वो बुराई बातों में, நாம் உழன்று நாம் ஏதாவது கர்த்தருக்காக சேவையாட்டி நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தது நிமித்தம் इसी संघर्ष करके भी परमेश्वर के लिए हम सच्चाई से रहे, வரப்போகும் ஏதாவது பெரும் தீங்கு, आने वाले जो बड़ा बुराई, வரப்போகும் ஒரு பெரிய ஆபத்து, आने वाले जो बड़ा जो एक வரப்போகும் दुर्घटना, ஒரு பெரிய தேவனுடைய கோபாக்கினையிலே आने वाले जो परमेश्वर का जो क्रोध நாம் है, சிக்காமல் இருக்கும்படியாக தேவன் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்வார் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். उसमें हम ना फंसते इसलिए परमेश्वर कलेश को उठा ले जाएगा। இரண்டாவது, दूसरी बात, உயிர்த்தெழுப்பப்பட்ட மறுரூபமான உடலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு வருகிறார். जी उठने वाला जो रूपांतर होने वाला शरीर हम पाएंगे, நாம் அதாவது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் हम उठा लिए जाना है, तो நாம் எல்லோரும் அதாவது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். हम सब उठा लिए जाना है। அதாவது நாம் அதாவது இயேசுவை சந்திக்க இல்லைஎன்றால் இயேசு அதாவது முதலாவது நம்மை சந்திக்க வருகிறார். हम जो यीशु को जानने से पहले यीशु जो हमें मिलने आएंगे, இயேசு நம்மை தான் சந்திக்க வருகிறார். यीशु मसीह हमें मिलने आएंगे। ஒரு அரசன் அதாவது ஒரு குடிமகன் இல்லைஎன்றால் ஒரு சாதாரண மனுஷனை ஏதாவது ஒரு பெரிய அரசனதாக சந்திப்பது அது சாதாரண காரியம் அல்ல. एक बड़ा राजा एक सादा व्यक्ति को मिलना आना है, वो सादी बात नहीं है। இங்கே ஏதாவது சகல அண்டங்களையும் ஏதாவது சகலத்தையும் உருவாக்கின இறைவன், यहाँ जो सब सृष्टि को सृष्टि करने वाला परमेश्वर, தம்மை ஏதாவது உண்மையாக பின்பற்றின அவருடைய சபையை சந்திக்க அவர் வருகிறார் என்பதா. जो सच्चाई से उनके पीछे चलने वाला कलेशा को मिलने के लिए आएंगे। மரித்த பரிசுத்தவான்கள், जो मृत्यु पाए पवित्र लोग, தேவனுக்குள்ளாக மரித்ததாவது பக்தர்கள், परमेश्वर के अंदर जो मृत्यु पाए जो भक्त लोग, அவர்கள் முதலாவது உயிர்த்தெழுப்பப்படுவார். वे लोग सबसे पहले जी उठा ले जाएंगे। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே और यीशु मसीह जो जी उठे उस दिनों में, எருசலேம் ஏதாவது பட்டணத்தில் ஏதாவது अनेक பக்தர்கள் ஏதாவது உயிர்த்தெழும்பி ஏதாவது வந்தார்கள் என்று சொல்லி ஒரு வாக்கியம் उस எழுதப்பட்டிருக்கிறது. यरूशलेम नगर में जो मृत्यु पाए जो भक्त लोग उठ के आए थे, அப்போ உயிர்த்தெழுப்பப்பட்டதாவது அந்த பக்தர்கள் எங்கே போனார்கள்? लेकिन जो जी उठे भक्त लोग वो कहाँ गए? அவர்கள் மறுபடியும் ஏதாவது மரித்தார்கள். दोबारा जो है मृत्यु हो गए। ஆனால் அதாவது இந்த ஏதாவது உயிர்த்தெழுதல் அப்படிப்பட்டது அல்ல. लेकिन ये जी उठना जो ऐसा नहीं இது होगा, முடிவானதாகும். ये जो इसका अंत होगा, இது இறுதியானது, கடைசி அதாவது உயிர்த்தெழுதலாகும். ये आखिर जी उठना का இது होगा। நம்முடைய உடல் நாம் அதாவது மரித்த பின்பு நாம் அதாவது அணிந்து கொள்ள வேண்டியது உண்மை என்னவென்றால் ये जो हम जो जानने वाली बात क्या நாம் है, எல்லோரும் உயிர்த்தெழுப்பப்பட வேண்டும். हम सब जो जी उठना है, ஹalleluya. Hallelujah. நாம் உயிர்த்தெழுப்பப்படவில்லை என்றால் हम अगर जी नहीं उठे तो தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அதாவது நாம் ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது. परमेश्वर के राज्य में हम कोई प्रवेश ஏனென்றால் नहीं कर நம்முடைய सकते, அதாவது இந்த உடல் அதாவது இந்த மாம்சம் அதாவது இந்த ரத்தம் क्योंकि हमारा ये शरीर ये मांस தேவனுடைய ये लहू ராஜ்யத்திற்குள் அதாவது பிரவேசிக்க அது தகுதியற்றதாகும். परमेश्वर के राज्य में प्रवेश करने ये தேவன் योग्य நம்மை नहीं है। உயிர்த்தெழுப்பி परमेश्वर में जी उठा நமக்கு के ஒரு மகிமையான ஒரு உடலை நமக்கு தான் கொடுக்க हमें வேண்டும். एक महिमा के शरीर देखे, அது நித்தியத்திற்குள்ளாக வாழும்படியான தகுதி தேவன் தான் நம்ம ஏதாவது நமக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். जो उस नित्य काल में जीने के लिए परमेश्वर वो देना है। நாமே நம்முடைய உடலை நம்முடைய சரீரத்தை ஏதாவது நாம் ஏதாவது பரலோகத்திற்கு செல்வதற்கு நாம் ஆயத்தப்படுத்த முடியாது. हम हमारे शरीर को स्वर्ग राज्य के लिए तैयार नहीं कर सकते। தேவன் நமக்கு ஒரு மகிமையான உடலை கொடுக்க வேண்டும். परमेश्वर हमें एक महिमा का शरीर உயிரோடு देना है। இருக்கிறது நாம் ஏதாவது பக்தர்கள் விசுவாசிகள் जो हम जीवित हैं நாம் मतलब மறுரூபம் அடைய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हम रूपांतर होने का இந்த बाइबल இரண்டை कहता है। நல்லா கவனிச்சுக்காங்க. दो चीज ஒன்று நாம் அதாவது உயிர்த்தெழுப்பப்பட है, வேண்டும். हम जी उठा ले जाना है। உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? இந்த சந்ததி இந்த ஏதாவது யுகத்தில் இருந்து நாம் அதாவது கடந்து சென்று விட்டால் நாம் மரித்து விட்டோம் என்றால் நாம் உயிர்த்தெழுப்பப்பட வேண்டும். जी उठा ले जाने मतलब क्या है कि हम मृत्यु हो गए तो हम जी उठेंगे। இல்லைனால் இயேசுவின் வருகை நாளிலே ஏதாவது நாம் உயிரோடு இருந்தோம் என்றால் तो यीशु मसीह के आगमन में अगर जीवित रहेंगे तो நாம் மறுரூபமாக வேண்டும். हम रूपांतर நாம் होना है। உயிர்த்தெழுப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हम फिर जी उठा लेने की தேவ जरूरत नहीं है। நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. परमेश्वर के नाम को धन्यवाद। தேவனுக்குள்ளாக தேவனோடு வாழும்படியான ஒரு தகுதி நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर के साथ जीने के लिए एक योग्यता में होना चाहिए। தேவன் ஒரு ஆவியின் உலகத்தில் ஏதாவது ஒரு அதாவது ஆத்மீக மண்டலத்தில் ஏதாவது அவர் இருக்கிறார். परमेश्वर एक आत्मिक मंडली में रहता है। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्य हो। நம்முடைய அருமையான அதாவது நம்முடைய ஏதாவது ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் हमारे जो पवित्र लोग जो है கிறிஸ்துவுக்குள்ளாக ஏதாவது மரித்த எல்லா தேவனுடைய பக்தர்கள் मसीह में जो मृत्यु पाए भक्त लोग, அவர்களையும் தேவன் ஏதாவது உயிரோடு எழுப்ப போகிறார். उनको ये परमेश्वर जो है जी उठाने वाला है। உயிரோடு ஏதாவது எழும்புகிறது ஏதாவது சாதாரண காரியம் தான், பெரிய காரியம் அல்ல. और जीवित से उठना है वो साधारण बात அந்த नहीं है। உடல் वो शरीर அது ஆன்மீக உலகத்தில் ஏதாவது வாழத்தக்கதான ஏதாவது ஒரு தகுதியை ஏதாவது அடைய வேண்டும். वो आत्मिक मंडली में जीने के लिए उसके जो योग्य होना है। இதற்கு ஏதாவது
பெரும் ஆதாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. इसके लिए जो बहुत सारे सबूत जो है हमारे प्रभु यीशु मसीह है। அவர் ஏதாவது பூமியில ஏதாவது வாழ்ந்த நாட்களிலே ஏதாவது அவருடைய உடல் சரீரம் ஏதாவது நம்மை போன்ற பூமியில இருந்தது. वे जो धरती में जो जी रहे थे उनका भी हमारे जैसा शरीर ऐसा उनको था। அவர் உயிர்த்தெழுப்பப்பட்ட பின்பு அவருடைய ஏதாவது சரீரம் ஏதாவது மகிமை அடைந்தது. वे जी उठने के बाद उनका जो शरीर जो है वो महिमा पाया। மகிமை அடைந்த அந்த சரீரத்தில் தான் அவர் ஏதாவது பரலோகத்திற்கு ஏதாவது ஏறி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. उस महिमा से भरा शरीर में ही जो उठ के स्वर्ग राज्य में चले गए। நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. परमेश्वर के नाम को धन्य हो। உயிர்த்தெழுப்பப்பட்ட நம்முடைய சரீரம் ஏதாவது மறுரூபம் ஏதாவது இல்லையென்றால் ஏதாவது உயிர்த்தெழுப்பப்பட்ட ஏதாவது ஒரு மகிமை அடைந்த ஒரு உடலை நாம் ஏதாவது பெறும்படியாக இயேசு வருகிறார். जी उठा जो शरीर जो है महिमा पाने के लिए दोबारा यीशु मसीह आएंगे। தேவன் நம்முடைய சபையை ஏதாவது எடுத்துக்கொள்ள விரும்புகிறார், நாம் ஏதாவது எடுத்துக்கொள்ளப்படுவோம். परमेश्वर जो हम कलीसिया को जो उठा ले जाने के लिए इच्छा करते हैं। சாவுக்கு ஏதுவானதாது இந்த உடல், जो मृत्यु के जो योग्य जो हमारा शरीर, அழியக்கூடியதாது இந்த உடல், जो नष्ट होने वाला ये शरीर, ஒரு அழிவில்லாத ஒரு உடலை ஏதாவது பெற்றுக்கொள்ளும். एक जो नई नष्ट होने वाला ऐसा शरीर हम पाएंगे। அதற்கு நாம் ஆயத்தம் அடைய வேண்டும். उसके लिए जो हमें तैयार होना है। ஆதலால் தானதாவது இந்த உடலை ஏதாவது நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் போதிக்கிறோம். इसलिए जो शरीर को जो हम पवित्र रखना करके हम जो प्रचार करते நாம் हैं, விரும்புகிறோம். हम चाहते हैं। அப்ப இந்த உடலை நாம் அசுசியதாது படுத்தி விட்டோம் என்றால், इस शरीर को अगर हमने जो अगर जो अनहोली कर दिया तो பயம்தான். बहुत डरने की बात है। நம்முடைய உயிர்த்தெழுதலில் ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை உண்டாகும். हमारे जी उठने में जो है समस्या होगा। அங்கே நம்முடைய ஏதாவது மறுரூபத்தில் ஏதாவது நமக்கு பிரச்சனை உண்டாகும். हमारे रूपांतर में हमें समस्या होगा। ஆதலால் நம்முடைய சரீரத்தை நம்ம பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும். इसलिए हमारे शरीर को हम पवित्र நம்முடைய ஆவியையும் நம்ம பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. जो हम पवित्र संभालना है। இந்த அழிவுள்ள இந்த சாவுக்கு ஏதுவான இந்த உடல் அழியாமை ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ये नष्ट होना शरीर जो है नष्ट नहीं होने जैसे हम जो पाना है। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम को धन्य। 52வது வாக்கியம் 53வது வாக்கியத்திலே उसके 52 1 கொரிந்தியர் 15:52 மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழும்பியிருப்பார்கள், மாமும் அதாவது மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இதுதான் அழியாமையையும், சாவுக்கு ஏதுவான இதுதான் சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இதுதான் அழியாமையையும், சாவுக்கு ஏதுவான இதுதான் சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் அதாவது ஜெயமாக விளங்குதாவது படும் என்று சொல்லி எழுதியிருக்கிற வாக்கியத்தின்படி மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த சமயத்தில் தான் நாம் அதாவது இந்த வசனத்தை தெளிவாக நாம் விசுவாசித்து அறிக்கையிட முடியும். उस समय जो है हम वचन को जो है निश्चित तौर पे विश्वास कर सकते हैं। அது வரைக்கும் நாம் அதாவது இந்த வசனத்தை விசுவாசிக்கிறோம், நாம் தெரிவிக்கிறோம், அது தப்பு அல்ல. उस वक्त हम विश्वास करते हैं, लेकिन என்றைக்கு நம்முடையதாவது இந்த அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமை பெறுகிறதோ, जिस दिन जो हमारा जो ये नाश होने वाला शरीर जो है இந்த சாவுக்கு ஏதுவான இந்த உடல் அதாவது என்றைக்கு சாவாமை பெறுகிறதோ, तो मृत्यु के योग्य शरीर जब मृत्यु नहीं होगा, அப்பொழுது நாம் அதாவது கேள்வி கேட்கலாம், அதாவது மரணமே உன் கூரெங்கே, तब हम जो ये सवाल पूछ सकते हैं, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. हे अधोलोक तेरा जय किधर है। हालेलुया. தேவன் நம்மை அதாவது மறுரூபமாக அதாவது மாக்குவார். परमेश्वर हमें जो है रूपांतर होगा। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर आपको धन्य हो। இந்த நிறைவு, இந்த பரிபூரணத்தை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். ये परिपूर्णता जो परमेश्वर हमसे चाहते हैं। நாம் இப்பொழுது தியானிக்கிறதாவது நம்முடைய சரீரம் உயிர்த்தெழுப்பப்பட்டு அது மறுரூபம் அதாவது அடைவதற்கான ஒரு உடலை தேவன் நமக்கு கொடுக்கிறார். हम जो है रूपांतर होने परमेश्वर जो ऐसे एक महिमा का शरीर हमको देगा। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम को धन्य हो। கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்வாராம். मसीह अपने कलीसिया को उठा ले जाएगा। மூன்றாவது, तीसरी बात, இஸ்ரவேலுக்கான அவரது திட்டம் அதாவது திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். इस्राएल के लिए परमेश्वर का उद्देश्य को पूरा करेगा। தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर ने उनके लोग इस्राएल के लिए एक उद्देश्य रखा। அது அதாவது அவருடைய அநாதி கால திட்டமாகும். उनका जो अनंत काल का जो அது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமாகும். वो अब्राहम को दिया हुआ जो वचन है, அதுதான் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகும். दाऊद राजा को दिया वचन அது है, தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களாகும். भविष्यवक्ताओं को दिया गया वचन है, பக்தர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை भक्तों को दिया हुआ वचन जो है, இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தேவன் அருளி இருக்கிற வாக்குத்தத்தத்தை அதாவது நிறைவேற அதாவது
நாம் அதை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். संपूर्ण इस्राएल को जो दिया गया हम उसे विश्वास करना है. தேவன் தம்முடைய திட்டத்தை ஏதாவது நிறைவேற்றுவாராக. परमेश्वर अपने उद्देश्य को पूरा करे. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्य हो. கிறிஸ்து தம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். मसीह ने जो कलेश दिया वचन को पूरा करेगा. கிறிஸ்துவின் சபைதாவது ஆண்டவருக்கு உண்மை உள்ளதாக, जो मसीह का कलेश परमेश्वर सच्चाई, உத்தமதாவது விசுவாச பக்தர்களாக நாம் இருந்தோம் என்றால், उत्तम विश्वासी भक्त ऐसे रहेंगे तो தேவன்தா கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு செய்த தம்முடைய உடன்படிக்கை காக்க அவர்தாவது உண்மை உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर जो मसीह के द्वारा किया वाचा को तो पूरा करेगा. ஆண்டவர்தாவது மோசேயின் மூலமாக மோசேயின் பிரமாணத்தின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு வாக்களித்த உண்மைகள், परमेश्वर जो मूसा के द्वारा दिया वचन जो सच्चा है, அதாவது அவர் அதாவது உடைத்து போடவில்லை. उन्होंने उसको जो नष्ट नहीं किया, அதை அவர் அழிக்கவில்லை. उसे नष्ट नहीं किया. அதை நிறைவுபடுத்த வேண்டும். उसे जो पूरा करना है, அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். उसे जो अंत के लिए लेके आना है. தேவன் அதாவது பொய் சொல்லுகிறவர் அல்ல. परमेश्वर झूठ बोलने वाला परमेश्वर नहीं. தேவன் ஜனங்களை ஏமாற்றுபவர் அல்ல. परमेश्वर लोगों को जो है இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும். परमेश्वर जो इस्राएल को दिया वचन को पूरा करे. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த அநியாயம் இந்த பாவ அக்கிரமத்தை பார்த்து मूसा ने इस्राएल के लोग जो தேவனிடம் நேரடியாக பெற்றதாது அந்த 10 கற்பனைகளை கீழே போட்டு உடைத்து போட்டார். परमेश्वर जो पाए गए 10 आज्ञा को उन्होंने तोड़ दिया. அதை அவர்கள் உணர வேண்டும். वे उसे जानना है. மோசே தேவனிடம் நேரடியாக பெற்றதாது அந்த 10 கற்பனை அந்த பலகை, मूसा ने परमेश्वर पाए गए 10 आज्ञा जो लादी में लिखा அந்த கற்பனை அவர் கீழே போட்டு உடைத்து போட்டார். वो पत्थर को जो उन्होंने नीचे फेंक कर तोड़ दिया. தேவனால் தம்முடைய கையினால் வரைந்து எழுதின 10 கற்பனைகள் மோசே உடைத்தது அது சாதாரண விஷயம் அல்ல. परमेश्वर हाथों से लिख के दिया हुआ जो 10 आज्ञा मूसा तोड़ना साधारण बात नहीं है. ஏனென்றால் மோசே எதற்காக கோபப்பட்டார் என்றால், मूसा किस लिए जो गुस्सा हुआ, இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்யான இறைவனை விட்டுவிட்டு इस्राएल के लोग सच्चा परमेश्वर को छोड़ के ஆண்டவரை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை வணங்கி விக்கிராராதனையில் மூழ்கி போனார்களே. परमेश्वर को छोड़ के अन्य देवताओं के पीछे चले गए. ஆவேசத்தினாலே, वो गुस्से में जो உக்கிர கோபத்தினாலே, जो तीव्र जो क्रोध जो आया, அதை கரைத்து தண்ணீரிட்டு கரைத்து நீ குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். उसे जो पानी में पिघला के इस्राएल के लोगों को पीने के लिए दिया. அதை இந்த யூதர்கள் உணர வேண்டும். ये यहूदी लोग இவர்கள் ஆதி முதல் இந்நாள் வரைக்கும் குற்றம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ये लोग आदि से लेकर अब तक जो ஆதலால் தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கை மோசே முறித்து போட்டார். इसलिए परमेश्वर ने जो मूसा का जो वाचा से तोड़ दिया. ஆகிலும் தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது இரக்கமாகத்தான் இருக்கிறார். फिर भी जो परमेश्वर पे लोगों पे जो कृपा அவரை தண்டித்தாலும், उन्हें दंड दिया तो भी அவர்களை அடித்து நொறுக்கி தம்மிடம் சேர்த்துக் கொள்ளும்படியாகவே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். उनको मार के तोड़ के फिर भी अपने पास लेकर आने के लिए क्रिया करते हैं. அடித்து அவரை நொறுக்கி அவர்களை சின்னப்பனமாக்கி அழித்து போடும்படியாக தேவனுடைய திட்டம் அல்ல. उनको मार के तितर-बितर करना परमेश्वर का அவர்களை उद्देश्य नहीं है. அடித்தாலும், उनको मारेगा तो भी, அவர்களை உதைத்தாலும், उनको जो डांटेगा तो भी, அவர்களுக்கு பெருமதான தீங்குகளை கொண்டு வந்தாலும், बड़ा बुराई उनको ऊपर आएगा तो भी, அவர்கள் அதனால் தம்மை விசுவாசிக்கும்படியாக, इसके द्वारा तो परमेश्वर தம்மை विश्वास करने के लिए, தேடும்படியாக தான் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒளியதாது வேற ஏதோ ஒன்றும் तो இல்லை. परमेश्वर के ढूंढने के लिए जो परमेश्वर क्रिया करते हैं और कोई बात नहीं है. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर जो सच्चा है, தேவன் நீதிபரராக இருக்கிறார். परमेश्वर धर्मी है, நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம். हम दोषी हैं, நாம் தவறு செய்கிறோம். हम गलत நாம் हैं. தேவனுடைய உடன்படிக்கையை மீறுகிறோம். हम परमेश्वर के जो वाचों को தேவன் उल्लंघन அப்படி करते हैं. செய்கிறது இல்லை. परमेश्वर ऐसा नहीं करता. இஸ்ரவேலரோடு தேவன் செய்ததாவது கொண்டுள்ள அவர்களை குறித்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். इस्राएल के साथ जो परमेश्वर जो उद्देश्य पूरा करेगा. எரேமியா 31 அதிகாரம் 33 34 यिर्मयाह 31 33 34 33 34 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து இங்கே பாருங்கள், ஆண்டவர் ஒரு கற்பனைகளை எழுதி கொடுத்ததாவது அந்த பிரமாணத்தை காட்டிலும் यहाँ परमेश्वर प्रमाण जो लिख के दिया उसकी तुलना में இப்பொழுது வேறு ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் எரேமியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். பாருங்க, ऐसे दूसरा एक प्रमाण जो देते हैं, நான் என்னுடைய பிரமாணத்தை அவர்களுடைய இருதயத்தில் எழுதுவேன். मैं मेरे प्रमाण को उनके हृदय में लिखूंगा. ஆசிங்க, அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் அவருடைய தேவனாக मैं இருப்பேன். उनका परमेश्वर होऊंगा. அவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பார்கள் फिर என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவன் தன் அயலானையும் இனிதான் ஒரு தன் அயலாயனையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்லிதான் நியாய பிரமாணத்தின்படி அது போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. परमेश्वर के नाम की இது महिमा। ஆண்டவர் தான் இஸ்ரவேலரோடு தான் செய்திருக்கும் இந்த புதிய உடன்படிக்கையிலே ये परमेश्वर इस्राएल के लोगों को जो किया नया वाचा, ஆண்டவர் தம்முடைய பிரமாணத்தை, தம்முடைய திட்டத்தை, தம்முடைய நியாயப்பிரமாணத்தை परमेश्वर अपने जो प्रमाण को जो है தமிழ் விசுவாசிகளுடைய இருதயத்தில் அவர் எழுதுகிறார் என்பதா. विश्वास करने वाले के हृदय में लिखते हैं। தேவன் நம்முடைய இருதயத்தில் அவருடைய பிரமாணத்தை எழுதியிருக்கிறார். परमेश्वर अपने हृदय में जो है प्रमाण को लिखा है। தேவன் தம்முடைய பிரமாணத்தை, தம்முடைய சட்ட திட்டத்தை நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார். परमेश्वर ने जो है जो न्याय प्रमाण நாம் को அதற்கு जो लिखा है, கீழ்ப்படியவும், हम उसका अधीन होना, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நமது நடக்கவும், தேவன் நம்மை நடத்தும்படியாக தம்முடைய ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். उसका हिसाब से चलने के लिए परमेश्वर अपने आत्मा को देते हैं। இஸ்ரவேலருக்கு தேவன் பிரமாணத்தை எழுதி கொடுத்தாரே ஒழிய इस्राएल को जो परमेश्वर ने प्रमाण को लिख के दिया, அவர்களை நடத்தும்படியாக தேவ ஆவியானவர் அவரை நடத்தவில்லை. लेकिन उनको मार्गदर्शन करने के लिए परमेश्वर ने ஆனால் किया। நமக்கு தேவன் தம்முடைய பிரமாணத்தை, தம்முடைய சட்ட திட்டங்களை लेकिन हमें जो परमेश्वर अपने प्रमाण को, நம்முடைய कानून को இருதயங்களில் எழுதி हमारे हृदय में लिख के, அதன்படி நமது ஜீவிக்க வாழ, அதை கடைபிடிக்க उसके हिसाब से जीने के लिए, चलने के लिए தம்முடைய ஆவியை நமக்குள்ளாக वो வைத்திருக்கிறார். अपनी आत्मा को हमारे अंदर रखा है। ஹalleluya. இந்த கிருபை இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ये என்பதா. कृपा जो इस्राएल के लोग दोबारा पाना है। இஸ்ரவேலர் என்றைக்கு ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறார்களோ, जिस दिन वो आत्मा का अभिषेक என்று पाएंगे, அவர்கள் தேவனுடைய ஆவியை பெறுகிறார்களோ, जब वो आत्मा पाएंगे, அப்பொழுதுதான் அவர்கள் பிரமாணத்தை சரியாக கடைபிடிக்க முடியுமே ஒழிய तब जो प्रमाण को ठीक तरह से जो अपनाएंगे, இந்த எழுதப்பட்டதாவது இந்த பிரமாணங்கள், இந்த சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராது. ये प्रमाण जो ये कानून कायदा उनको कुछ लाभ नहीं அவர்கள் देगा। தன்னுடைய உடலை சுத்திகரிக்கலாம், वे अपने शरीर को शुद्ध कर सकते हैं, அவங்க சுத்தமான ஆகாரத்தை உண்ணலாம், अच्छे शुद्ध आहार को खा सकते हैं, அவர்கள் சுத்தமான உடையை போட்டிருக்கலாம், अच्छे जो कपड़े पहन सकते हैं, புறம்பானதாவது இந்த நீதி உடையவர்களாகவே வாழுகிறார்கள் என்று நாம் வேதத்தில் ऐसे कि बड़े धार्मिक के तौर से இந்த புறமான நீதி தேவனுக்கு எந்த பிரயோஜனத்தை கொடுக்காது. लेकिन ये धार्मिकता परमेश्वर कोई लाभ नहीं देगा। அவருடைய இருதயமோ இருள் அடைந்திருக்கிறது. लेकिन उनका हृदय जो अंधकार में है, அவர்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். परमेश्वर के ज्ञान में ஆதலால் नहीं है। தேவன் அவருடைய இருதயத்திலே, लेकिन परमेश्वर उनके हृदय में, தேவன் அவருடைய ஆவியிலே उनके आत्मा में जो है ஒரு புதியதாவது ஒரு ஆவி அவர்களுக்குள்ளாக தேவன் ஊற்றி एक नई आत्मा उनके अंदर उंडेल के அவருடைய கல்லான இருதயத்தை தேவன் எடுத்து போட்டு उनके पत्थर के हृदय को निकाल சதையான के இருதயத்தை அவளுக்கு கொடுத்து और मांस का हृदय தேவன் देके, தம்முடைய பிரமாணத்தை அவருடைய இருதயத்தில் எழுதுகிறார். परमेश्वर जो उनके हृदय में जो प्रमाण को लिखेंगे। செகரியா தீர்க்கதரிசி எப்படி சொல்லுகிறார்? சகரியா இஸ்ரவேலருக்கு தேவனுடைய இந்த ஊழியம் புதுமையான ஊழியம், जो इजराइल का जो सेवा है वो नए तौर का सेवा है। யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். यहूदियों को सुसमाचार प्रचार होने करके परमेश्वर அது इच्छा है। யூதர்களுக்கு உண்டாயிருக்கும் புதிய ஊழியமாகும். लेकिन यहूदियों के लिए जो होना नया सेवा है, அதை குறித்து தான் சகரியா தீர்க்கதரிசி அவர்களிடம் பேசுகிறதா வார்த்தை நமது கவனிப்புமாக. उसके विषय में सगरिया जो भविष्यवक्ता சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே जकरिया தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தினதை நோக்கி பார்த்து, ஒருவர் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவர் தன் தலைச்சங்கிலிக்காக துதிக்கிறது போல எனக்காக மனதுவந்து துதிப்பார்கள். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் परमेश्वर உண்டாவதாக. नाम को धन्य हो। அப்ப இஸ்ரவேலருக்காக தேவனதாவது ஒரு கடைசி ஒரு கடைசி காலதாவது யுகத்தின் அந்தியதாவது ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். इजराइलियों के लिए जो है समय के अंत समय के लिए सेवा रखा है। அதை யார் செய்ய போகிறாங்க தெரியல. वो कौन करने वाला है पता नहीं। இப்பொழுது அநேகதாவது சுவிசேஷகர்கள், அநேக எவாஞ்சலிஸ்டுகள் கிறிஸ்துவை குறித்து யூதர்களுக்கு அறிவிக்கிறார்கள். अभी जो अनेक जो इवेंजलिस्ट लोग, प्रचारक जो है इजराइल को सुसमाचार सुनाते हैं, அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. अनेक जो है विश्वास भी करते हैं, ஆனால் கிறிஸ்து விசுவாசம் அவரிடம் நாம் பார்க்க முடியறதில்லை. लेकिन जो मसीह पे विश्वास उनमें नहीं देखा जाता। அவர்கள் இயேசு விசுவாசிக்கிறார்கள், அவ்வளவுதான். वे लोग यीशु को विश्वास करते हैं, ஆனால் அவருடைய பாரம்பரியத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. लेकिन उनके परंपरा को नहीं छोड़े। பாரம்பரியத்தை விட்டுவிடாமல் இயேசுவை விசுவாசிப்பது, परंपरा को बिना छोड़े यीशु அவர்களுக்கு அந்த மீட்பின் திட்டத்தின் ரட்சிப்பை அவர்களுக்கு முழுமையாக வழங்குவது முடியாத காரியம். उनको परिपूर्णता से जो देना वो मुश्किल है। அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். वे लोग आत्मा का अभिषेक पाना है, ஆவியானவர் அவர்களை நிரப்ப வேண்டும். पवित्र आत्मा उनको भरना है। அதுதான் இறுதி காலத்தின் அவர்களிடம் தேவன் செய்ய போகும் ஊழியமாகும். ये जो अंत समय का जो परमेश्वर उनसे करने वाला सेवा है। காலத்தில் மூன்றில் 2 பங்கு இஸ்ரவேலர் அழிந்து போவார்கள். उस समय जो 3 में 2 भाग इस्राएल जो नष्ट हो जाएगा। பல
பல கோடி ஜனங்கள் பூமியில் உள்ள பல கோடி ஜனங்கள் மாண்டு போவார்கள். धरती में कई करोड़ लोग जो मर जाएंगे. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम को धन्य हो. ஆண்டவர் மீட்கிறவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வருவார் என்பதாம். परमेश्वर जो है वचन देने वाला वो आएगा. 13ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியத்திலே 13:8-9 में தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम को धन्य हो. அப்ப இஸ்ரவேலருக்காக தேவன் திட்டமிட்ட அவருடைய திட்டத்தை அவர்கள் எப்படியாவது அவர் செய்து முடிப்பார். इस्राएलियों के जो परमेश्वर का उद्देश्य है परमेश्वर कैसे पूरा करेगा. அதை அவர் எப்படி செய்ய போகிறார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. वो कैसे करेंगे पता नहीं. ஆனால் நம்முடைய சபை தேவன் இயேசுவை பின்பற்றும் அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடைபெறும் காரியமாகும். लेकिन जो यीशु जो सब कलीसिया उठा ले जाने के बाद होने वाला कार्य है. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम को धन्य हो. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் விரிவுபடுத்தி எழுதியிருக்கிறார். ये जो प्रेरित पौल विस्तार में लिखते हैं. அவர் என்ன சொல்கிறார் என்றால் மூன்றில் ஒரு பங்கு இஸ்ரவேலர் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்கிறார். वो कहते हैं 3 में 1 भाग जो इस्राएली जो उद्धार पाएंगे. ரோமர் 13:26-27 ரோமர் 11:26-27 रोमन 11:26-27 இந்த பிரகாரம் தான் இஸ்ரவேலர் எல்லாரும் சமஸ்த இஸ்ரவேலரும் தான் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு நீக்கி அவருடைய பாவங்களை நீக்கும் பொழுது தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर नाम को धन्य. தேவன் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலோடு வாக்குத்தத்தம் பண்ணியதை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். परमेश्वर अपने लोग जो इस्राएल के जो वाचा किया उसे पूरा करेगा. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर वो सच्चा है. தேவன் தம்முடைய ஜனங்களை தண்டித்தாலும் परमेश्वर लोगों को दंड देगा तो भी ஒட்டு மொத்தமாக அழிக்கவில்லை என்பதாம். उनको लेकिन पूरी तरह से नष्ट नहीं किया. அது நாம பாபிலோனிய சிறையிருப்பிலும் बाबिलोन के जो बंदी गृह में थे கிபி 70க்கு பின்பாக சிதறப்பட்ட யூதர்களை சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ऐसे यहूदियों का इतिहास देखेंगे तो हमको पूरा पता चलता है. 1947 ஆண்டிலே இஸ்ரவேல் மறுபடியும் ஒரு தேசமாக உருவாகி 48 ஆண்டிலே ஒரு தேசமாக அவர்கள் மாறினார்கள். 1948 में इस्राएल जो दोबारा मिलकर एक देश बन गया. இதற்கு முன்பாக அவர்கள் தேசமாக இருந்தவர்கள் தான். इसके पहले भी एक देश करके ही थे. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேலர் அவங்களுக்கு அரசர்கள் ஆசாரியர்கள் ஒரு ஆலயம் இது எல்லாமே இருந்தது. इसके पहले भी उनके लिए सरकार याजकों ऐसे सब थे. கிபி 70க்கு பின்பாக இஸ்ரவேலர் ஒரு ஜனமே இல்லாமல் ஆகி போயினது. और जो ईसा के बाद जो 70वें में जो है लोग ऐसे नष्ट हो गए. 1948 ஆண்டிலே सन 1948 में அங்க இருந்ததா இஸ்ரவேலர் ஒரு தேசமாக இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேலில் அவர்கள் உருவாகினார்கள். इस्राएल सब जगह से जो मिलकर एक देश बन गए. நாம் தேவனுடைய சித்தம் நிறைவேற நாம் ஜெபித்து வருகிறோம். हम परमेश्वर की इच्छा पूरा होने के लिए प्रार्थना करें. இந்த வேதத்தில் தேவன் எழுதி கொடுத்திருக்கும் அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும். बाइबल में जो परमेश्वर ने लिखा जो उद्देश्य पूरा हो. हालेलुया हालेलुया. தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर लोगों के बारे में अपने जो वचन அவர் பொய் சொல்வது இல்லை. वो झूठ नहीं बोलता. அவர் யாரையும் ஏமாற்றுவது இல்லை. किसी को ऐसे फंसाएगा नहीं. ஆதலால் இஸ்ரவேலரை குறித்து தேவன் கொண்டிருக்கும் அவருடைய திட்டத்தை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். इस्राएल को जो है अपना जो उद्देश्य परमेश्वर निश्चय पूरा करेगा. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम को धन्य हो. அவர் தம்முடைய ஜனங்களை கிறிஸ்தவர்கள் நாம் இயேசுவை விசுவாசித்து எப்படி இயேசுவை பின்பற்றுகிறோமோ அப்படியே யூதர்களும் இந்த ஒரே திட்டத்தில் அவர்களை தேவன் கூட்டி சேர்க்க போகிறார். जैसे हम मसीह विश्वास करके मसीह के पीछे वैसे परमेश्वर भी उनको अपने साथ ले लेंगे. அதை நாம் வெளிப்படையாக எப்படிதாவது காண போகிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியல. हम खुले तौर पे कैसे हम देख पाएंगे पता नहीं. அது நம்முடைய நம்பிக்கையாகும். वो हमारा विश्वास है. வேத வசனத்தின் அடிப்படையில் அது நம்முடைய நம்பிக்கை. वचन के आधार पे जो हमारा विश्वास है. நான்காவது चौथी बात அவருடைய வருகைக்கான வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். उनका आगमन के लिए जो है जो वचन पूरा करेगा. நான் வருகிறேன் என்று சொல்லி தேவன் வாக்குரைத்து சென்றார். ऐसे में दोबारा आऊंगा करके परमेश्वर वचन देके गया. யோவான் 14:2-3 जॉन 14:2-3 में யோவான் 14:2-3 என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
இயேசுதாது ஒரு வாக்குத்தத்தம் அதாவது கொடுத்து சென்றிருக்கிறார். यीशु मसीह ने एक वचन को देके गया था. அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றால், उन्होंने क्या वचन दिया था? அதாவது உங்களை நான் சந்திக்கதாவது மறுபடியும் வருவேன் என்று சொல்லி வாக்குரைத்து சென்றார். ऐसे तुमसे मिलने के लिए मैं दोबारा आऊंगा करके बोल அவருடைய के गए. வார்த்தையானது உண்மை உள்ளதாகும். उनका वचन जो सत्य है. தேவன் தம்முடைய வார்த்தை தம்முடைய திருமறையில் தம்முடைய வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது எல்லாம் அனைத்தும் உண்மை உள்ளதாகும். परमेश्वर ने जो बाइबल में लिख के दिया हुआ सभी बात सच है. வேதம் அதாவது குறைவற்றதாகும். ऐसे बिना ना कोई कमी है. வேதத்தில் தான் எந்த ஒரு குறைவும் அதாவது கிடையாது. ऐसे बाइबल में ऐसे कोई कमी नहीं है. இயேசுதாது மறுபடியும் வருகிறார் என்ற உண்மை அவருடைய வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். यीशु में दोबारा आने वाले करके जो वचन को पूरा करेंगे. அவர் அதாவது பொய்யர் அல்ல. वो कोई झूठा नहीं है. நாம் அதாவது அவரை முழுமையாக நம்பலாம். हम उनको परिपूर्ण विश्वास करते हैं. ஏனென்றால் தம்முடைய ஜனங்களுக்காக அதாவது வரலாற்றில் சரித்திரத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஏராளமான காரியங்களை செய்தது உண்டு. क्योंकि जो इतिहास में परमेश्वर ने लोगों के लिए बहुत सारे कार्य किए. அவர் அதாவது இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். अभी कर रहे हैं. ஆனால் நாம் அதை அதாவது வெளிப்படையாக அவ்வளவு அதாவது தற்சுரமாக பார்க்க முடியாத அதாவது ஒரு நிலையாகும். लेकिन उसे खुले तौर पे से नहीं देख पाने का हालत है. ஐந்தாவது, விசுவாசிகளுக்கு தேவன் பிரதிபலனை கொடுக்க போகிறார். विश्वासियों को उनका प्रतिफल परमेश्वर தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். परमेश्वर में आशीष करने वाला है. இந்த அதாவது வேதம் அதாவது முடிவு அதாவது அடைமதாவது அந்த சமயத்திலே जो शास्त्र का अंत में जो है, இந்த வேதத்தின் அது முடிவிலே அதாவது ஒரு வாக்குத்தத்தம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. जो बाइबल के जो अंत में एक वचन दिया गया है. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்திலே சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. அப்போ தேவன் அதாவது தம்முடைய ஜனங்களுக்கு அதாவது அளிக்க போகும் அதாவது அந்த பிரதிபலனை அதாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर लोगों को देने वाला जो प्रतिफल जो हम पाना है, கிறிஸ்துவுடைய வருகை, मसीह का आगमन, தேவன் நம்மை எடுத்துக்கொள்ளாத அந்த அதாவது நிலையிலே தேவன் நமக்கு அதாவது பிரதிபலனை அதாவது கொடுக்க போகிறார். परमेश्वर जो है अपना जो प्रतिफल हमको उठा लेगा. நாம் கர்த்தருக்காக வாழ்ந்த அதாவது பரிசுத்தமான வாழ்க்கை, हम जो परमेश्वर जी पवित्र जीवन, நாம் தேவனுக்கென்று தான் செய்த ஊழியங்கள், परमेश्वर ने जो किया सेवा, தேவனுக்காக நம்ம அதாவது எடுத்த பக்தி வைராக்கியம், परमेश्वर के लिए जो हमने लिया भक्ति का कार्य, இன்னும் சுவிசேஷத்தை அறிவித்ததாவது இதன் பலதாவது அவருடைய சேவைக்காக सुसमाचार को प्रचार करने का जो कार्य தேவன் था, தம்முடைய ஜனங்களுக்கு அதாவது பிரதிபலனை அதாவது கொடுக்க போகிறார். परमेश्वर अपने लोगों को उसका प्रतिफल देने वाला है. அவர்களுக்கு அதாவது தகுதியானதாவது பிரதிபலனை அதாவது இயேசு தர போகிறார். उनके जो योग्य प्रतिफल परमेश्वर देने वाला है. இயேசுவுடைய வருகையின் பொழுது यीशु मसीह का जो आगमन समय, அதை அவர் தர போகிறார். वो उसे देने वाला है. ரோமர் 14:10, रोमन्स 14:10, ரோமர் 14:10, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று ரோமர் 14:10. வாசிங்க. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. हम सब जो मसीह के जो न्याय के आसन के सामने खड़े रहेंगे. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्य हो. தேவன் நம்மை ஏதாவது பரத்திற்கு ஏதாவது எடுத்த உடனே தேவன் நம்மை ஏதாவது அப்பொழுது நியாயம் ஏதாவது விசாரிப்பாரா? परमेश्वर हमें जो है स्वर्ग में लेके जाके तुरंत न्याय होगा. இல்லையென்றால் யுகத்தில் அந்தியதாவது கடைசி நியாய தீர்ப்பின் நாளிலே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோமா என்று சொல்லி நமக்கு தெரியல. या तो संसार के अंत दिनों के न्याय में हम भी खड़े रहने वाले की ஏனென்றால் இந்த ரகசிய வருகையிலே கர்த்தர் தம்முடைய சபையை எடுத்துக் கொள்கிறார். क्योंकि ये रहस्य आगमन में जो कलेशिया उठा लिया தேவன் जाएगा, தம்முடைய சபையை நியாயம் விசாரிக்க போகிறார். परमेश्वर ने कलेशिया को न्याय करने वाला है. நல்லா அறிஞ்சிக்காங்க. आज गौर करिए, God will judge his church. परमेश्वर अपने कलेशिया को भी न्याय करेगा. உலகத்தை பற்றி இரண்டாவது காரியம். और संसार का जो दूसरी बात है, ஆண்டவர் நம்மை நியாயம் விசாரிக்க போகிறார். परमेश्वर जो हमें भी न्याय करेगा. நீங்கள் எனக்காக எப்படி வாழ்ந்தீர்கள்? तो मेरे लिए कैसे तुमने நீங்கள் எனக்காக என்ன தியாகத்தை செய்தீர்கள்? मेरे लिए तुमने क्या बलिदान किया? நீங்கள் எனக்காக என்ன ஊழியத்தை நடப்பித்தீர்கள்? मेरे लिए तुमने क्या सेवा किया? என்றதா தேவன் நம்மை நியாயம் விசாரித்து தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கான பிரதிபலனை தேவன் கொடுக்க போகிறார். परमेश्वर हर एक को न्याय करके हर एक का जो प्रतिफल देगा. ஆனால் தேவனுடைய கடைசி யுகத்தின் கடைசி நியாய தீர்ப்பு, लेकिन परमेश्वर का जो काल का अंत का जो न्याय होगा, அது வெள்ளை சிங்காசனத நியாய தீர்ப்பு என்று சொல்லி அழைக்கப்படுகிற वो एक सफेद सिंहासन में बैठ के जो न्याय होगा, அதற்கு முன்பாக சகல ஜாதியும் சகல ஆன்மாக்களும் சகல மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறது. उसके पहले सभी जो आत्मा परमेश्वर के सामने खड़ा रहने वाला है. அங்கே நாம் ஒருவேளை நிற்க மாட்டோம். हो सकता है वहां हम खड़े ना रहे. அப்போ இப்பொழுது நம்ம தேவன் நம்மை எடுத்துக்கொண்டதா உடனே தேவன் நமக்கு இந்த நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். परमेश्वर उठा ले जाने से तो हमारा न्याय होगा. அந்த ஆசீர்வாதம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். वो जो उसमें जो है कुछ ऊंच नीच हो सकता है. ஆண்டவருக்காக வாழ்ந்ததாவது ஆண்டவருக்காக பிரகாசித்து தேவனுடைய சித்தம் செய்தவர்களுக்கு ஒரு
கர்த்தருடைய பங்கும் परमेश्वर के लिए जीने वालों के लिए एक भाग होगा। ஆண்டவருடைய ஏதாவது ஊழியத்தை ஏதாவது அசதியாக ஏதாவது இல்லை என்றால் ஏதாவது விருப்பம் இல்லாமல் ஏதாவது செய்ததற்காகவும் परमेश्वर का सेवा पूरे मन से नहीं करने वाले जो एक हो, இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது சரியாக வாழாமல் இருந்தவர்களுக்கும் உள்ளதாவது அந்த ஏதாவது ஆசீர்வாதம் அந்த பிரதிபலன் ஏதாவது வித்தியாசப்படலாம். और जो परमेश्वर के जो अच्छे से नहीं जिए उनका सबका प्रतिफल। ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை தம்முடைய சபையை பாதுகாக்கிறார். लेकिन परमेश्वर अपने कलीसिया लोगों को संभालता है। விசுவாசிகளுக்கு தேவன் பிரதிபலனை ஏதாவது கொடுக்க விரும்புகிறார். विश्वासियों को जो परमेश्वर प्रतिफल நீங்கள் ஆயத்தமா? क्या तुम तैयार हो? Are you ready? Are you ready? நீங்கள் ஆயத்தமா? क्या तुम्हारी तैयारी ஆயத்தம் அடைய வேண்டும். तैयार होना है। ஏனென்றால் உலகத்தினதாவது இந்த அரசியல் சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கலக்கமும் இருக்கிறது. कि संसार में जो ये सियासत जो गड़बड़ी हो रहे है जो बड़ा इसलिए घबराहट भी ஏதோ होता है। ஏதாவது காலையில் ஏதாவது எழும்பணும் சாப்பிட்டோம் ஏதாவது தூங்கணும் வேலைக்கு போனோம் வந்தோம்னு சொல்லிட்டு நாம் இருக்கிறோம். ऐसे जो हम जो अपनी नॉर्मल जिंदगी बिता रहे हैं, கொஞ்சம் உலகத்தையும் பாருங்க. बाहर संसार को भी देखिए। உலகத்தில் என்ன நடைபெறுகிறது, संसार में क्या हो रहा है, உலகத்தில் என்ன மாற்றங்கள் உண்டாகிறது, संसार में क्या बदलाव आ நாம் रहा है, அதில் ஏதாவது எப்படி இருக்கிறோம், हम उसमें कैसे जी रहे எப்படி இருக்க வேண்டும், कैसे रहना எப்படி है, இருக்க கூடாது कैसे नहीं रहना है, என்பதை நாம் அதை சரியாக அதை அறிய வேண்டும், உணர வேண்டும். ऐसे जो है अच्छी तरह से जानना है। நாம் அதை ஆயத்தம் அடைய வேண்டும். हम जो तैयार होना है। இங்கேதான் வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதாவது 22ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலே Revelation 22:20 ஆ தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद। அப்ப இயேசு சொல்கிறார் நான் இதோ சீக்கிரமாக வருகிறேன். मैं शीघ्र आ रहा हूं करके தேவனுடைய சபைதாது இதோதா இயேசுவே வாரும் என்று சொல்லி நாம் பதிலளிக்க வேண்டும். परमेश्वर की कलीसिया जो है प्रभु आप आइए करके उत्तर देना। அப்ப அந்த மணவாட்டினுடையதாது அந்த மணவாளனுடைய மணவாட்டியானவள் और जो दूल्हा का जो दुल्हनी जो है அந்த தேவனுடைய ஆட்டுக்கூட்டினதாது அந்த மணவாட்டி तो परमेश्वर का जो मेमना जो दुल्हन है தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லிதாது நாம் இதற்கு முந்தியதாது அதிகாரங்களிலே தாது யோவான் எழுதுகிறார். वो खुद को तैयार क्या करके जो इसके पहले के நாம் நம்மை ஆயத்தமாக்க வேண்டும். खुद को तैयार करना है। திருமணதாது நேரங்களிலே ஏதாவது கணவனுக்கு ஏதாவது மனைவி ஏதாவது அவர்கள் ஏதாவது ஆயத்தப்படுத்துவார்கள் அலங்கரிப்பார்கள். ऐसे विवाह के पहले जो है दूल्हा दुल्हनी को तैयार करते हैं। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद। தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு लेकिन जो ऐसा जो परमेश्वर का जो मेमना जो है அந்த கிறிஸ்துவுடைய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். जो मसीह का दुल्हनी जो है खुद को तैयार कर ली। நாம் கிறிஸ்துவுடைய மணவாட்டியாக இருந்தோம் என்றால் हम मसीह का जो दुल्हनी हम நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். हम खुद को तैयार करना நாம் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். हम खुद को पवित्र करना है। பரிசுத்தமாக்குவதற்கு தான் தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடையதாது கட்டளைகளை சகலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். पवित्र होने के लिए परमेश्वर ने आज्ञा प्रमाण सब कुछ दिया। அது மாத்திரமல்ல தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். इतना ही नहीं परमेश्वर ने अपना आत्मा भी दिया है। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम को धन्यवाद। ஹalleluya हालेलुया। ஒரு சிறியதாது ஒரு ரகசியம் एक छोटी रहस्य बात है, அதைதாவது நான் சொல்லிதாவது முடித்துக் கொள்கிறேன். बोल के मैं खत्म कर பழைய लूंगा। ஏற்பாட்டிலேதாவது இந்த ஏதாவது சபை இயேசுவின் வருகையின் பொழுதுதாவது சபைதாவது எடுத்துக்கொள்ளப்படும் என்று நாம் நம்புகிறோம். ऐसे जो यीशु मसीह के जो आएंगे हम भी उठा लिए जाएंगे विश्वास करते हैं। பழைய ஏற்பாட்டில் நம்ம இதற்கு ஏதாவது ஒரு காரண காரியங்கள் இல்லை என்றால் ஒரு சம்பவங்கள் இருக்கிறதா என்பதை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது पुराने नियम में इसके विषय में कुछ उल्लेख है करके मैंने देखा। ஒரு வசனம் தான் நமக்கு ஏதாவது காண்பி ஏதாவது நம்ம ஏதாவது படிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். सेकंड किंग्स பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான். ஹalleluya. இங்கே ஏதாவது ஒரு உயிரோடு ஏதாவது வாழ்ந்த உயிரோடு இருந்த ஏதாவது ஒரு மனிதன் ஏதாவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். यहाँ जो जीवित जीवा एक मनुष्य जीवित उठा लिया गया। இந்த தீர்க்கதரிசி ஏதாவது உயிரோடு ஏதாவது பரலோகம் சென்றார். ये भविष्यवक्ता जो है जीवित स्वर्ग में लेके गया। இதற்கு ஏதாவது முந்திதான் நாம் ஏதாவது ஒருவரை பார்க்கிறோம் ஏனோக் என்பவர். इसके पहले जो हम इनोक करके देखते हैं அவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால் அதாவது அவர் காணப்படாமல் போயிட்டாரு. उनके विषय में जो है वो गायब हो गए। தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். परमेश्वर ने उनको उठा ஆனால் लिया। இங்கே இந்த ஏதாவது எலியாவை குறித்து நாம் தான் பார்க்க முடியும். लेकिन यहाँ एलिया के बारे में देखते तो இந்த எலியாவை தேவன் உயிரோடு அவர் எடுத்துக்கொண்டார் என்று தெளிவாக எழுதுகிறது. एलिया को जो परमेश्वर ने जो जीवित उठा लिया करके हम देखते हैं। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद। இது கிறிஸ்துவுடைய சபை எடுத்துக்கொள்ளும் படுவதற்கான முன் ஒரு அறிகுறியாக இருக்கிறது. ये जो मसीह का कलीसिया उठा ले जाने के पहले का जो कुछ चिन्ह இது ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. ये एक जो एक चिन्ह है। அப்போதாவது
கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் உயிரோடு செல்வதற்கு அதாவது அங்கே ஏதாவது வழியும் இருக்கிறது, அங்கே ஏதாவது ஒரு காரியம் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. तो मसीह में जो है उठा ले जाने के लिए जो है यहाँ पे आधार भी है. இந்த அடையாளத்தை நாம் கவனிக்க வேண்டும். इस चिन्ह को जो हम गौर करना है. இயேசுவின் காலத்திலே அநேக பக்தர்கள் இருந்தார்கள். यीशु मसीह के समय में अनेक भक्त लोग थे. ஆனால் அவர்கள் ஒருவராகிலும் இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நாம் காணுகிறது இல்லை. लेकिन उनमें से कोई भी ऐसे उठा लिए गया करके ऐसा कुछ आधार नहीं है. பழைய ஏற்பாட்டிலே இந்த இரண்டு பக்தர்களை குறித்து ஏனோக்கு இந்த எலியாவை குறித்து அவர் உயிரோடு பரலோகத்திற்கு சென்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. पुराने नहीं में लेकिन ये लोग और एनिया ये जो है जीव उठा लिए करके आधार. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே लेकिन नए नियम में நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारे प्रभु यीशु मसीह பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு உயிரோடு எழும்பித்தான் அவர் பரத்துக்கு சென்றார் என்று வேதம் சொல்கிறது. उठा के मृत्यु के जी उठ के स्वर्ग राज्य में गए. அவர் பாதாளத்தையும் वे लोग जो है दो लोग में பாவத்தையும் சாத்தானையும் மேற்கொண்டு பரத்துக்கு சென்றார். शैतान पे विजय पाके चले गए. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் मसीह के पीछे जो हम चलते हम நாம் இயேசுவின் வருகையின் பொழுது இந்த சமுதாயம் இல்லையென்றால் இந்த யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் ऐसे जो इस समुदाय में हम जी रहे तो அந்த எலியாவை போல் தேவன் நம்மை எடுத்துக்கொள்ளதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். उस एलिया के जैसा उठा लेने के परमेश्वर हमें तैयार है. தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर धन्यवाद. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்திலே ஆதியாகமம் 5:24 தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். காணப்படாமல் அப்ப காணப்படாகிறது என்றால் என்ன அர்த்தம்? वैसे उनका पता नहीं चला करके इसका मतलब क्या है? யாருக்கும் தெரியல. किसी को पता नहीं. அவர் எங்க போனார்? he is missing. वो कहाँ गए पता नहीं. அவர் எங்க போனாரு, எங்க இருந்தார்? இங்க தான் நம்ம கூட தான் இருந்தார், நம்ம கூட தான் வாழ்ந்தார். he is a married man. ऐसे एक विवाहित जो संसारिक व्यक्ति जैसे அநேகராது குழந்தைகளை பெற்றெடுத்தது அது ஒரு பக்தன் தான். ऐसे उनके कुछ बच्चे भी थे. பல ஆண்டுகள் 500 ஆண்டுகள் தான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டவர் இருந்தவர் தான். परमेश्वर संघर्ष ऐसे करते थे. அவ திடீர்னு அவர் காணப்படாம போயிட்டாரு. अचानक जो है उनका पता नहीं था. அதாவது அதற்கு பின்பாக தான் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். और उसके बाद में पता चलता है कि परमेश्वर ने उठा लिया. காணப்படாமல் போனார் என்பதற்கு தெளிவான நமக்கு ஒரு ஆதாரங்கள் நமக்கு தெரியவில்லை. ऐसे वो गायब हो गए करके ऐसे स्पष्ट रूप पे आधार नहीं. ஆனால் இங்கே எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது यहाँ एलिया के हम देखते थे அவரை தேவன் நேரடியாக எடுத்துக்கொண்டார். அவர் அக்கினி ரதத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पे परमेश्वर ने अग्नि के जो रथों में उठा के लेके गए. தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम को धन्यवाद. தேவனுடைய வல்லமையாகும். ये परमेश्वर की सामर्थ्य. தேவன் தம்முடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் செய்யதாது கூடியவராகும். परमेश्वर सामर्थ्य सब कुछ कार्य करने वाले. தேவன் தம்முடைய வல்லமையினால் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளதாதவராக அவர் வல்லமை உடையவராகும். परमेश्वर सामर्थ्य से कलीसिया उठा ले जाएंगे. நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम उठा ले जाएंगे. தேவன் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்வார். परमेश्वर कलीसिया उठा ले जाएंगे. God will rapture his church. परमेश्वर कलीसिया में रैप्चर करेंगे. எலியாவினதாது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் சபையினதாது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கு. एलिया का जो उठा लिए जाना जो कलीसिया का उठा ले जाने की तुलना में வெளிப்படுத்தும் விசேஷத்துல இன்னொரு சம்பவம் இருக்கிறது. प्रकाशित वाक्य में और एक घटना है. இரண்டு தீர்க்கதரிசிகள் அவர்கள் எருசலேமில் காணப்படுவார்கள் என்றும் दो भविष्यवक्ता से यरूशलेम पाए जाएंगे. அவர்கள் எருசலேம் நகரத்தின் வீதிகளில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் என்றும். ऐसे यरूशलेम के जो चौराहे में से जो सुसमाचार प्रचार करेंगे. என்னதாவது வெளிப்படுத்துறது யோவான் எழுதுகிறார். ये प्रकाशित वाक्य में யோவான் लिखते हैं. தீர்க்கதரிசிகள் யார்? ये दो भविष्यवक्ता कौन है? அப்ப अनेகருடைய அனுமானத்தின்படி अनेक लोग के अनुमान के हिसाब से ஏனோக்கு அப்படி இல்லை என்றால் இந்த எலியா இந்த இரண்டு பேர் என்னதான் நம்புகிறார்கள். ये एनोक एलिया ये दो व्यक्ति हो सकते हैं. காரணம் என்னன்னா कारण क्या है? ரெண்டு பேரும் சாவாமல் இருந்தாங்க. ये दोनों मृत्यु को नहीं देखे. மறுபடியும் அந்த எருசலேமில் தீர்க்கதரிசனம் உரைத்து ஊழியம் செய்யும் காலத்திலே ये दोबारा यरूशलेम में आके सेवा करने का समय அங்கே இருந்ததாவது எதிரிகள் அவர்களை அடித்து கொலை செய்து அவருடைய பிரேதங்கள் தெருவில் கிடக்கிறதை இங்கே யோவான் எழுதுகிறார். वैसे वहां पे जो दुश्मन जो है उनको हत्या करके वो रास्ते में पड़े. இது இதை நாம் கவனிக்கும் பொழுது கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது. इसे गौर करने देंगे तो जरा तकलीफ वाली बात है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. உதாரணமாக இல்லையென்றால் அது ஒரு அறிகுறியாக இல்லையென்றால் அது ஒரு உருவகமாக எழுதப்பட்டிருக்கிறதா? एक उदाहरण तौर पे एक चिन्ह के तौर पे இல்லையென்றால் எழுத்தின்படி இப்படி நடைபெற போகிறதா என்பது நமக்கு தெரியல. या तो फिर लेख के अनुसार ऐसी होगा कि पता नहीं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. ஆதலால் கர்த்தர் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்வார். इसे परमेश्वर के कलीसिया को उठा लेंगे. நாம் எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தம் அடைய வேண்டும். हम उठा लिए जाने के लिए हम तैयार होना. கிறிஸ்துவுடைய அந்த சத்திய
சத்தியத்தை நம்ம அதாவது நம்புகிறோம். मसीह का जो सत्य को हम विश्वास करते हैं. கர்த்தர் தம்முடைய சபை எடுத்துக்கொள்வார். परमेश्वर अपने कलीसिया को उठा लेगा. இயேசுவை அதாவது உண்மையோடு பின்பற்றி அதாவது இயேசுவுக்காக உண்மையானதா ஊழியம் செய்தவர்களை, यीशु मसीह के पास पीछे जो सच्चाई से जुड़ते हैं, அனைத்து பக்தர்களையும் அவருடைய சபையாக தேவனதா எடுத்துக்கொள்வார். सभी भक्तों को जो कलीसिया में उठा लेगा. இப்ப நம்ம மாத்திரம் தான் புதிய எருசலேம் சபை நம்ம மாத்திரம் தான் கடவுள் தான் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி நாம அப்படி எல்லாம் தான் நினைக்காதீங்க. तो केवल हम जो न्यू जेरूसलम चर्च हम ही उठा ले जाएंगे ऐसे नहीं सोचना. நாம் அறியாமலே எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறார்கள். हमारे जो है सोच के बाहर कितने அவர்களுக்கு அது எந்த விதத்தில் என்பது நமக்கு தெரியாது. वो किस कैसे हमें पता தேவன் அவர்களை அது எப்படி பார்க்கிறார், எப்படி அவர்களிடம் அதாவது இடைப்படுகிறார் என்பது நமக்கு தெரியாது. परमेश्वर कैसे उनको देखते हैं, कैसे उनसे बात करते हैं, पता नहीं. ஆனால் நம்முடைய நம்பிக்கை, लेकिन हमारा विश्वास, நாம் அதாவது தேவனுக்காக அதாவது எடுக்கும் பிரயாசங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய உண்மைத்தனம், हम परमेश्वर के लिए जो प्रयास हमारी सच्चाई அறிந்திருக்கிறோம். हम जानते हैं மற்றவர்களை நாம் அறிந்திருக்கவில்லை. और दूसरे लोग नहीं जानते. ஆகிலும் इसीलिए கிறிஸ்துவை பின்பற்றின எல்லா உத்தம எல்லா உண்மையான ஊழியர்கள், உண்மையான விசுவாசிகளை தேவனதாவது பரத்திற்கதாவது எடுத்து செல்வார். मसीह के साथ जो सच्चाई में थे उनको परमेश्वर लेके जाएगा. அதைத்தான் அதாவது வேதம் அதாவது சத்தியம் என்று சொல்லி நமக்கு கற்பித்து தருகிறது. वही जो शास्त्र जो सच करके भी कहते हैं, தேவனும் ஏதாவது எடுத்துக்கொள்வார். परमेश्वर में उठा लेंगे. நாம் ஆயத்தப்படுவோம். हम तैयार रहेंगे. நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? क्या तैयार है? ஆயத்தமடையுங்கள். तैयार हो. கர்த்தர் தான் நம்மை எடுத்துக்கொள்வார். परमेश्वर उठा लेंगे. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया.